தேவனுடைய போதனைகளை கேட்டு உங்கள் சுகவாழ்வு துளிர்க்க தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்கள் கிருபை தொலைக்காட்சி, கிரேஸ் டிவி. இந்த நாளிலே நம்ம எல்லாம் ஆண்டோடு இன்னும் இசைத்து நம்மை பலப்படுத்துவதற்காக நம் மத்தியிலே அருமையான டாக்டர் சாமராஜ் வந்திருக்கிறார்கள். அவர் குறித்து நான் நன்றாக அறிவேன். அவர் பேசும் சத்தியத்தை நான் நன்றாக அறிவேன். நான் இளைஞராக இருக்கும்போதே அவர் தேவனுடைய கரத்தில் வல்லமையாக பல நாடுகள் எடுத்து பயன்படுத்தப்பட்ட ஒரு தேவதாசன். அவரை குறித்து தான் அறிமுகம் நம் மத்தியில் இருக்கிற சேஷத்தை அவர்கள் வந்து அறிமுகப்படுத்தி இந்த கூட்டத்தில் தேவநாமத்தை மகிமைப்படுத்துவார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை. அல்லேலூயா. கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே 1993ஆம் ஆண்டு நான் ரட்சிக்கப்பட்டு ஒரு மாதத்துக்கெல்லாம் சிவ ஒளியிலே ஒரு கன்வென்ஷன் கூட்டம் நடந்தது. 1994 கன்வென்ஷன் கூட்டம் நடந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அன்பு ஊழியக்காரர் தாசர் பேசினார். அது பேசின ஒரு காரியங்களிலே இன்னும் எனக்கு பசு மருந்தானை போல பதிஞ்சிருக்கு. நிறைய சொல்லாமல் ஒரு ராஜா சுயவரம் நடத்தினார். இந்த சுயவரத்தில் அநேக இளவரசர்கள்லாம் வந்திருக்காங்க. அந்த மகளுக்கு ஏற்ற கணவனை தேர்ந்தெடுக்கும்படியாக அந்த மகளுக்கு சான்ஸ் கொடுக்கப்பட்டது. என்ன சான்ஸ் அப்படின்னு சொன்னாக்கா, அங்கே ஒரு குளம் இருக்கிறது. அந்த குளத்தில் இக்கரையிலேருந்து அக்கறைக்கு யார் போகிறாங்களோ அவங்களுக்கு தான் என் மகளை திருமணம் பண்ணி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். இப்போ யாரும் போகல. ஏன்னா அதில் நிறைய முதலைகள் இருக்குது. வெளியே சொல்லாமல் அந்த குளத்தில் நிறைய முதலைகள் இருக்குது. அதனால யாரும் போகல. இப்போ திடீர்னு ஒருத்தன் என்ன பண்ணால் குதிச்சுட்டு தப்பி அடித்து என்ன பண்ணால் அந்த கரைக்கு போயிட்டு என்ன பண்ணுறான், அங்கே எப்படிப்பா நீ இவ்வளோ முதலையாக இருக்குது, எப்படி இதெல்லாம் கடந்து வந்துட்டேன், நீங்கள் எப்படி வந்தீங்க அப்படின்னு சொன்னான். எனக்கு குளத்துல தள்ளி விட்டது யாருங்க அப்படின்னா, இல்லை குளத்துல தள்ளி விட்டது யாருங்க அப்படின்னா, அப்போ இவனே குதிக்கல, யாரும் தள்ளி விட்டாங்க. இல்லையா சொல்லாம தள்ளி விட்டவன் ராஜாவுக்கு மருமனா மாறிட்டான். இல்லையா சொல்லாம இங்கே எத்தனை பேர் தள்ளி விட்டவங்க வந்திருக்கான்னு தெரியல. இல்லையா சொல்லாம அதனால தள்ளி விட்டவங்க எத்தனை பேருன்னு தெரியாது. அதில் ஒருத்தரான இருக்கலாம், நாம சொல்லாம. அதனால இப்போ இன்னைக்கு வார்த்தை கேட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க, இளவரசியை திருமணம் செய்யக்கூடிய மணவானவங்க மாறலாம். வெளியே சொல்லாம எனக்கு அந்த காரியம் எனக்கு பசுமரத்தனை போல பரிந்துறது. ஆமே, நமக்கு இல்லையா? ஆமே. கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அன்றையிலிருந்து அவருடைய டிவோட்டை ஆயிட்டேன். ஆமே சொல்லாமா அவருடைய விசிறி ஆயிட்டேன். ஆமே. அவர் பேச்சு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் எங்கள் சபைக்கு வந்தார். நிறைய செய்திகளை கேட்டிருக்கேன். நல்ல விட்டா பேசுவார். நல்ல அருமையான செய்தியாளர். மாத்திரமல்ல, பச்சைபஸ் காலேஜில் ப்ரொஃபஸராக இருந்து ஹெச்ஓடியாக இருந்து ரிட்டையர் ஆகி இப்போ வீட்டில் இருக்கார். ரொம்ப அருமையான ஒரு ஆவிக்குரிய நல்ல ஒரு ஊழியக்காரர். அதில் சொல்லாமா இப்போ நீங்களே பார்க்க போகிறேன். அப்படின்னு சொல்லாமா இப்போ எக்ஸ்ட்ரா ஒன்று இருந்திருக்காரு. இது நான் இது விட்டு பார்க்கல, இன்னைக்கு தான் பார்க்க போகிறேன். அதில் சொல்லாமா கர்த்ததாமே அவர்களை ஆசீர்வதிப்பாராக. கரங்களை தட்டி அவர்களை வரவேற்போமா. மாம்சத்தில் தாவீதின் சந்ததியில் தோன்றினவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிரோடு கூட எழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனும் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். தேவ பிரசன்னத்துக்கு உங்களை வரவேற்கிறேன். கரங்களை உயர்த்தி நல்ல அல்லேலூயா சொல்லுங்கள். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள்.
ருசித்து விட்டு நீங்கள் சொல்ல வேண்டும், அவர் நல்லவர் என்று சொல்ல வேண்டும். ஒரு வாயை எப்படி திற? சத்துருவானவன் வாயை திறக்காதபடிக்கு மாஸ்க் போட்டுக் கொள்ள வேண்டும் என்று சொன்னார். வாயை அடைக்க முயற்சி செய்கின்றார். நாம் எல்லோரும் வாயாடிகள், அப்படித்தான் வேதம் சொல்கிறார். எல்லாரும் இந்த உலகத்திலே பெண்களை வாயாடிகள் என்று சொல்லுவார்கள். ஆனால் பவுல் சொல்றார், நான் தான் வாயாடி. எனவே நீங்க மட்டும் வாயாடி அல்ல, நானும் வாயாடி. அதுக்காக குழா சண்டை போடுறதுக்காக அல்ல இந்த வாய். ஆண்டவருடைய வார்த்தையை வாயார பேசுவதற்கு நாம் எல்லோரும் வாயாடிகளாய் வந்திருக்கிறோம். எனவே தான் கர்த்தர் சொல்றார், உன் வாயை நல்லா திற. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசிக்கணும். வாயை திறக்காமல் எந்த உணவையும் நீங்கள் சாப்பிட முடியாது, அந்த சுவை தெரியாது. அதே போல நல்ல வாயை திறந்து கர்த்தரை துதிக்காமல் நீங்கள் ஆண்டவரை நல்லவர் என்று சொல்லவே முடியாது. வாயை திறக்காதவர்கள் பிணத்துக்கு சமம் என்று வேதம் சொல்கிறார். மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிறவர்களும் கர்த்தரை துதிக்க மாட்டார்கள். அவர்களால் துதிக்க முடியாது. நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். அப்படின்றால் சங்கீதக்காரன் என்ன சொல்கின்றான்? நான் இருந்தால் கர்த்தரை துதிப்பேன். என்னால் துதிக்க முடியவில்லை என்றால் நான் செத்து விட்டேன் என்று அர்த்தம். எனவே நீங்க உயிரோடு இருக்கிறதும் நீங்க பிணமா இருப்பதும் உங்கள் கையில் தான் இருக்கிறது. இப்பொழுது நான் பாடப்போகின்றோம், கர்த்தரை துதித்து பாடப்போகின்றோம். எல்லாரும் உங்க பைபிள்லாம் கொஞ்சம் அப்படி ஓரமா அப்படி சேர் பக்கத்துல வச்சிருங்க, நல்லா வச்சிருங்க. எல்லாரும் உங்க கையை இப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க. எல்லாரும் உங்க கை பிசியோதெரபிஸ்ட் மாதிரி எல்லாரும் இப்படி கை பண்ணுங்க, நல்லா பண்ணுங்க. நல்ல எதற்கு என்று சொன்னால் நம்மளுக்கு எல்லாம் கை நல்லா இருக்கு இல்லையா? எல்லாருக்கும் கை நல்லா இருக்கு. இப்பொழுது ஒரு 3.5 அடி உயரம் உள்ள ஒரு ஜப்பான் குள்ளன் இந்த கீபோர்டை எங்க தலையில 80,000க்கு கட்டினான். அவன் என்னென்னலாம் அதுல எழுதி வச்சிருக்கானோ அந்த தலை மேல ஒரு தட்டு தட்டினா அது சொன்ன பேச்சு கேட்கும். இப்ப நீங்க பார்க்க போறீங்க பாருங்க. இப்பொழுது ஒரு மனுஷன் தயாரித்த ஒரு கீபோர்ட் அது தலை மேல தட்டினா சொன்ன பேச்சு கேட்குது. கர்த்தர் நம்மை சிருஷ்டித்தார், தேவன் நம்மை சிருஷ்டித்தார். எனவே இப்பொழுது அவருக்காக பாடும் பொழுது உங்க இன்ஸ்ட்ருமெண்ட் நீங்க வாசிங்க. இதெல்லாம் என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்? இதெல்லாம் இப்போ பவர் கட் ஆயிடுச்சுன்னா யூஸ் பண்ண முடியாது. ஆனால் உங்கள் கையில் இருக்கிற ஓசையுள்ள பாட்டுக்கு தான் மியூசிக்கை ஒழிய மியூசிக் பாட்டு அல்ல. இன்னைக்கு அடிக்கிற அடி நம்ம ஆட்கள் இன்னைக்கு பாட்டு எல்லாம் டிசைனே மாத்திட்டாங்க. நம்ம பாட்டு தானா அது வேற பாட்டா அப்படின்னு தெரியல. அடிக்கிற அடியில சாக போற கேள்வி கூட லைட்டா அப்படி ஆடுது. ஆமா, உணர்ச்சிகளை தூண்டக்கூடிய டபாமுத்து பாடல்கள் வந்து அதுவும் அந்த ரிதம் பாக்ஸ் வாசிக்கிற பேட் வாசிக்கிறது தான் தெரியும். அந்த 6-8 7-8 வாசிக்கும் பொழுது அவருக்கு இருக்கிற அந்த உற்சாகம் நல்லா இருக்கு. ஆனா அது நம்ம சைட் பாட்டே அல்ல. அப்படி பாடிக்கொண்டிருக்கும் பொழுது இன்னைக்கு தேவனை உற்சாகத்தோடு கூட பாடி நீதிமான்கள் இருக்கிற கூடாரத்திலே ரட்சிப்பின் சத்தம், அழுகையின் சத்தம் அல்ல, புலம்பலின் சத்தம் அல்ல, ஏதோ சாவு வீட்டில் இருக்கிற மாதிரி ஐயா ஐயான்னு ஒப்பாரி வைக்கிறது அல்ல, உலகத்தின் பாட்டுகளை பாடுகின்ற கானா பாடல்கள் அல்ல, கர்த்தரை பாடும் புதிய துதியின் பாடல்களை நமக்கு தேவன் தருவாராக. எனவே பாடப்போகின்றோம். சாத்தானை ஜெயித்தவருக்கு ஒரு அல்லேலூயா. சீக்கிரமாய் வரப்போகிறார், அல்லேலூயா. நம்மை சீயோனுக்கு அவர் அழைத்து செல்ல போகிறார். கவலையே படாதீங்க. சீயோனுக்கு நாம தான் போகணும். சில பேர் ஓர வச்சுங்க பேசிட்டு பாருங்க. அப்படி அல்ல, நம்மை அவர் அழைத்து செல்லவே அவர் முந்தி சென்றிருக்கிறார். மீண்டும் ஒரு நாள் வருவார். சொன்னபடியே அவருக்குள் இருக்கிறவர்களையும் முதலில் அவருக்குள் மறைத்தவர்களையும் அவர் அழைத்து செல்வார். எனவே என்னோடு கூட இணைந்து நீங்களும் பாடுங்கள். Glory to God. சாத்தானை வீழ்த்தியவர், அல்லேலூயா. சாவினை ஜெயித்தவர்,
அல்லேலூயா. சீக்கிரமாய் வந்திடுவார். அல்லேலூயா. நம்மை சீயோனில் சேர்த்திடுவார். அல்லேலூயா. Raja,
அல்லேலூயா. நம்மை சீயோனில் சேர்த்திடுவார். அல்லேலூயா. சீக்கிரம் வந்திடுவார். அல்லேலூயா. நம்மை சீயோனில் சேர்த்திடுவார். அல்லேலூயா. இயேசு ராஜாவுக்கு ஜெயம். எங்கள் இயேசு ராஜாவுக்கு ஜெயம். கரங்களை தட்டி இயேசு ராஜாவுக்கு ஜெயம். எங்கள் இயேசு ராஜாவுக்கு ஜெயம். இயேசு ராஜாவுக்கு ஜெயம். இயேசு ராஜாவுக்கு ஜெயம். நீங்க பாருங்க. மறுபடியும் இயேசு ராஜாவுக்கு. இயேசு ராஜாவுக்கு ஜெயம். இயேசு ராஜாவுக்கு ஜெயம். இயேசு ராஜாவுக்கு ஜெயம். இயேசு ராஜாவுக்கு ஜெயம். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கே வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கே கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கே வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். சொல்லுங்க. ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. வாழ்க, 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 உம் நாமம் வாழ்க. மறுபடியும் சொல்லுங்கள். ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள். ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் ஐயா வாழ்க, எனக்கு அன்பானவர்களே, ஒரு உயிரில்லாத ஒரு கருவி வாசிப்பதை விட உயிரோடு கூட இருக்கிற நாம் உலகத்திலிருந்து பாடினார். அது எவ்வளவு மகிழ்ச்சி. வேகமாய் கொண்டு அழித்து தினம் அழித்து அதனால்தான் நான் ஆவிக்குள்ளாய் நிரம்புவேன் என்றால் உன்னை நான் சந்தேகப்படுவேன். உன் ஆவி சரியில்லை. ஓ ஹalleluya. ஒரு கொட்டடிக்கின்ற ஒன்று, அது உயிரில்லாத ஒன்று, அது மனிதன் தயாரித்தது. தேவன் தயாரித்த நீங்களும் நானும் நம் வாய்களை திறந்து உள்ளத்தின் ஆழத்தில் இறங்கி இப்ப நீங்க வாய் திறந்து சொல்லுங்க. ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம்
வாய் பேச வேண்டும். வெறும் வாய் பேசக்கூடாது. இருதயத்திலிருந்து பேசுங்கள். வாயிலிருந்து பேசினால் அவர்களுக்கு பெயர், அவர்கள் ஓயா புழுகர்கள், புழுகாண்டிகள். வாயினால் கனப்படுகிறவர்களை ஆண்டவருக்கு பிடிக்காது. இருதயத்திலிருந்து பேசுங்கள். இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கின்ற ஒரு தேவன் நம்முடைய. இன்னைக்கு நிறைய பேர் வெறும் வாயிலை பாடிக்கொண்டிருக்கிறார்கள். சினிமாக்காரன் கூட நம்ம பாட்டை பாடுவார், உருப்பட மாட்டார். அவனுக்கு ரட்சிப்பும் இல்லை, அவனுக்கு பரலோகமும் இல்லை. அவர் கூலிக்காக மாரடிக்கிறவர். அவர்களை எல்லாம் நம்முடைய மேடையில ஏற்றக்கூடாது. சினிமாவுக்கு கச்சேரிக்கு வாசிக்கிறவர்களை நம்முடைய சபையில ஏற்றக்கூடாது. டப்பாங்குத்து பாட்டு பாடுகிறவர்கள், கானா பாட்டு பாடுகிறவர்கள், மிமிக்ரி பாடுகிறவர்கள், இவர்களை எல்லாம் கர்த்தர் அங்கீகரிக்க மாட்டார். உங்களை அங்கீகரிப்பார். உங்களுக்கு இசை தெரியாது, உங்களுக்கு பாட தெரியாது, இருந்தாலும் உங்கள் உள்ளத்திலிருந்து பாட உங்களுக்கு தெரியும். அதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். எனவே உங்களுக்கு தெரிந்த வரிகளை சொல்லி நீங்கள் அப்படியே கர்த்தரை உங்கள் வீட்டிலே நீங்கள் வேலை செய்யும் பொழுது ஆராதியுங்கள். உங்கள் வீட்டிலே நீங்கள் உட்கார்ந்து ஆராதியுங்கள். உங்கள் குடும்ப ஜெபத்திலே கர்த்தரை ஆராதியுங்கள். அதுதான் கர்த்தர் புத்தியுள்ள ஆராதனை என்று சொல்கிறார். உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் வாழ்க்கம். ஒரு உள்ளத்தின் வாஞ்சை என்ன? இங்கு உட்கார்ந்து இருக்கிறாய், உன் இருதயம் வேறு எங்கேயோ இருக்கிறது. இங்குதான் நீ இருக்கிறாய், உன் சரீரம் இருக்கிறது, உன் உள்ளம் இல்லையே தம்பி, உன் உள்ளம் இல்லையே தங்கச்சி. உம் சித்தம் செய்வதுதான் என் உள்ளத்தின் ஏக்கம். அப்படி சொல்லுங்கள். அவர் சித்தம் தான் நிறைவேற வேண்டும். நீ பேராசைப்பட்டு கேட்பது எல்லாம் உனக்கு வரவே கூடாது. உனக்கு என்னது தேவை என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அதைத்தான் உனக்கு கர்த்தர் தர வேண்டும். அதுவே உனக்கு நல்லது, அதுவே உனக்கு ஆசை. எதை கேட்டாலும் தருவார். அப்படி என்று நீ நினைத்து கொண்டிருக்காதே. இல்லை இல்லை இல்லை, உனக்கு வேண்டியதை தருவார். உனக்கு என்னது தேவை என்று அவருக்கு தெரியும் அல்லவா? அதைத்தான் தருவார். ஆண்டவர் கேட்டதையும் கொடுப்பார், கேளாதையும் கொடுப்பார் என்று எவனோ ஒருவர் பாடிவிட்டு போயிருக்கிறார். கேட்டால் தருவார், கேளுங்கன்னு சொல்லி இருக்கிறாரு. அது அவருக்கு பிடிச்சா கொடுப்பாரு, பிடிக்கலன்னா கொடுக்க மாட்டாரு. அப்படித்தான் வேத வசனம் சொல்லுகிறது. கலங்காதே, திகையாதே, நான் உன் தேவன், உன்னை விட்டு விலக மாட்டேன் என்று சொல்லி இருக்கிறார். நீ அவரை விட்டு விட்டால் அவரும் உன்னை விட்டு விடுவேன் என்று தான் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இப்படி எல்லாம் வசனத்தை பாதி பாதியாக பிரித்து உங்களை உணர்ச்சி வசப்படுத்துகின்ற கள்ள தீர்க்க தரிசிகள் பெருகி கொண்டிருக்கிற காலத்திலே நீங்கள் மெய்யான வேத வசனத்தை வாசித்து அதன்படியே கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். உங்களோடு கூட கர்த்தர் பேசுவார். உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கம் ஐயா.
செய்பவனே, செய்து முடிப்பவனே, என் பாரங்கள், என் சுமைகள், என் பாரங்கள், என் சுமைகள் பாதத்தில் இறக்கி வைத்தேன், பாதத்தில் இறக்கி வைத்தேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். சொல்லுங்கள், ஏசையா உம்மைத்தானே என் முன்னே உம்மோடு அப்படியே எழுந்து நில்லுங்கள். Shall we all stand in the presence of the Lord? To give respect to the word of God today. தேவனுடைய வசனத்துக்கு நீங்கள் மரியாதை கொடுக்கும் வண்ணமாக. Oh, hallelujah. ஒரு சாதாரண மனிதன் நான். அன்பு போகிறவர்கள் என் மீது கொண்ட அன்பின் நிமித்தமாக பல வருடங்களுக்கு முன்பு வசனம் எங்களை இணைத்தது. அவர் என்னை விட மூத்தவர், அனுபவசாலி, என் தகப்பனை போல. ஆனால் எனக்கு மரியாதை கொடுக்க அவர் எழுந்து நின்று அவர் என்னை கூப்பிட்டாரே. மனிதனுக்கு இந்த வேதத்தை சுமப்பதினால் எங்களுக்கே இவ்வளவு மரியாதை என்று சொன்னார். இந்த வேதமே இப்பொழுது நம்மதிலே ஊழியம் செய்ய போகிறது. நான் இந்த வேதத்தை காப்பி அடித்து பேச போகிறேன். என் உலக படிப்பை நான் இதற்கு செலவழிப்பதே இல்லை. தேவ ஞானத்தை, தேவ ஆவியானவர் அருளின இந்த வசனத்தை நான் காப்பி அடித்து பேச போகிறேன். எனவே நம்மதிலே கடந்து வரப்போகின்ற அந்த ஆவியானவருடைய வசனத்துக்கு மரியாதை கொடுத்து, கர்த்தாவே எங்களோடு கூட பேசும் என்று நீங்க சொல்லுங்க. ஆண்டவரே, வேத ஆதாரத்தோடு கூட பேசும். ஆண்டவரே, இந்த மனிதனுடைய சுய லாபத்துக்காக பேசக்கூடாது அப்படின்னு நீங்க இப்பவே பயன்படி ஜெபம் பண்ணுங்க. ஏனென்றால் மனிதன் இன்றைக்கு மனிதர்களை ஏமாற்ற பேசுகிறான். தீர்க்க தரிசனம் என்று சொல்லி பொய்யாய் பேசிக் கொண்டிருக்கிறான். கர்த்தருடைய நாமம் அவமானப்படுகிறது. இதுதான் தேவனுடைய தீர்க்க தரிசனம். இந்த வசனம் உங்களுக்கு பதிலே கடந்து வந்தால், இதை நீங்கள் நம்பினால், இந்த வருடத்தில் இந்த வசனத்தின்படி உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும் என்று நான் சொல்லுகிறேன். This is the word of God, and this is the prophetic word. When you hear this word and believe it exactly, you will receive the miracle this year, definitely, for the glory of the Lord. கர்த்தருடைய மகிமை உங்களுக்கு மனதிலே கடந்து வந்திருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு நடுவில். உங்கள் கையிலே ஒருவேளை பிரதிகள் கொடுத்திருக்கலாம். நான் கேள்விப்பட்டேன் பல இடங்களிலே உங்கள் சின்ன கைப்பிரதியை 5-10 உங்க போதுகிற ஸ்டேஷன்லாம் ஒட்டி இருக்கிறார் என்று அந்த வாகனத்தில் போகிறவர்கள் நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டார்கள். சில ஊழியர்கள் சொன்னார்கள், பிரதர் நாங்கள் டேட் கேட்டோம் நீங்கள் கொடுக்கலையே. அப்போ நான் சொன்னேன், அவர் 1 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டார், அதான் நான் கொடுத்தேன் என்று நான் சொல்லி அதில் இருக்கிற தலைப்பை எல்லாம் கூட அவர்கள் எனக்கு சொன்னார்கள். இப்போ உங்களுக்கு அந்த தலைப்பு என்னன்னு தெரியுமா? பார்த்தீங்களா? நோட்டீஸை வாங்க உடனே இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்க, யார் பேசுறா யார் பேசுறா, பேசுறவங்க நாங்கெல்லாம் யாரு?
நாங்கெல்லாம் வானத்திலிருந்து குதித்தவர்கள் அல்ல. தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவர்கள். ஆங்கிலம் சொல்லுகிறது தேவனுடைய வேலை செய்கின்ற வேலைக்காரர்கள். We are not the owner of this ministry or this church. We are all the servants of God. நாங்கள் தேவனுடைய வேலை செய்கிறவர்கள். ஆனால் அந்த வேலையை செய்ய வேண்டும் என்று தலைப்பு போட்டிருக்கும் சத்தியத்தையும் நீங்கள் அறிவீர்கள். அந்த சத்தியம் தான் உங்களை, அதுதான் விடுதலையாகும். நாங்கெல்லாம் முடியாது. நீங்க எத்தனை விடுதலை பெருவிழாவுக்கு போனாலும் சரி, நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அவங்களால முடியவே முடியாது. ஏன்னா அவங்கள விடுவிக்கவே இன்னைக்கு லாயர் தேவை. எல்லாம் கோர்ட்டுக்கு போயிட்டு இருக்கான், எல்லாம் பரிதாபமா இருக்கிறான். எனவே தான் ஆண்டவர் சொன்னார், நாசியிலே சுவாசம் உள்ள மனிதனை நம்புவதை முதல்ல விட்டுருங்க, பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பது நல்லது. இந்த கொரோனா வந்தது நம்ம எல்லாருக்கும் வேதனை தான். ஆனால் நான் தைரியத்தோடு சொல்கிறேன், கர்த்தருடைய அனுமதி இல்லாமல் வராது. கொள்ளை நோய் வரும் என்று தானே சொல்லி இருக்கிறார். மற்ற கொள்ளை நோய் வந்தது, எபோலா வந்தது, சார்ஸ் வந்தது, அந்த காலத்துல ஃப்ளூ வந்தது. அப்புறம் பெரியவங்க எல்லாம் அந்த காலத்துல இன்னும் ஒரு வியாதி ஒன்று சொல்லுவாங்க. என்ன வியாதி இது அந்த காலத்துல? என்னங்க? கால்ரா. பாத்தீங்களா பாருங்க, கால்ரான்னு சொன்னாலே அந்த காலத்துல ஒரே காபரா தான். ஊர் ஊரா ஓடும், தெரியுமா அவங்களுக்கு? ஊர் ஊரா ஓடுவாங்க. அதெல்லாம் வந்துச்சு, போச்சு. டைபாய்டு வந்தது, ஜாண்டிஸ் வந்தது, ஹெப்படைட்டிஸ் பி வந்தது, ஹெப்படைட்டிஸ் சி வந்தது, பெரிய பெரிய வியாதியெல்லாம் வந்தது. அப்போல்லாம் நம்ம அதுக்கு அவ்வளவு கனம் கொடுக்கல. வந்தது பாருங்க. ஆமா, அந்த பேரை கூட சொல்ல தெரியாத கிராமத்தில் இருக்கிறவங்க சொல்றாங்க, என்னங்க வியாதி? அது பேர் என்னன்னா கரானா. இந்த யூடியூப்ல அதெல்லாம் போடுறாங்க, நல்லா இருக்குல்ல? அப்படின்னா வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாமல், இது என்னவென்று தெரியாதபடிக்கு தலையில வேப்பலையை சுருகி கொண்டு போகின்ற பாமர ஜனங்கள். அவங்களுக்கு சானிடைசர் யாருங்க கொடுப்பா? அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் மஜா தண்ணி. ஒரு வீட்டுல வந்து ஒரு தொடப்பத்தையும் அந்த முறத்தி வச்சுட்டு தைரியம் தான் வந்து என்ன தொட்டு பாரு ஒரு கேள்வி இல்லையா? இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த கொரோனா வந்து லாக்டவுன் பண்ணினதும் பண்ணினார்கள். விசுவாசிகள் எல்லாருக்கும் நல்ல அறிவு வந்து விட்டது. பல தரப்பட்ட தேவ மனிதர்கள் பேச்சை கேட்டு, எவன் திருடன், எவன் புழுகன், எவன் அண்ட புழுகன், எவன் ஆகாச புழுகன், எவன் பணத்துக்காக பேசுகிறான், எவன் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக பேசுகிறான், எவன் உண்மையாய் பேசுகிறான், எவன் டூப்பாய் பேசுகிறான், எவன் ஆவியில் பேசுகிறான், எவன் மாம்சத்தில் பேசுகிறான் என்று அடையாளம் கண்டு கொண்டீர்கள். நல்லது, காலம் வெளிப்படுத்தினது. இன்னும் தைரியத்தோடு கூட நான் சொல்கிறேன், நாட்கள் வரும், சபைகளுக்கு இன்னும் உபத்திரவம் வரும். நான் சொல்ல உடனே பிரதர் தீர்க்கதரிசி சொல்றாரு, அப்படியெல்லாம் என் பேரை கெட்டு விட்டுறாரு. ஆண்டவர் சொல்லியிருக்காரு, அவரே சொல்லியிருக்கார், இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம். அவர் வர்ற வரைக்கும் உபத்திரம் தான். அந்த உபத்திரம் காலம் வேற, அது வரைக்கும் இந்த உபத்திரமும் நிச்சயம் உண்டு. ஆனாலும் தைரியமா இருக்க, தைரியமா இருக்க. கர்த்தர் நிச்சயமாய் அவருடைய காலத்துக்கு முன்பு நம்ம எந்த ஒன்றும் வாரிக்கொண்டு போகாது, கவலையே பட வேண்டாம். எனவே அந்த ஒரு விடுதலை ஆவியோடு கூட உங்கள் தலைப்பு என்ன? ஆன்மீக விழிப்புணர்வு. நேரடியாக அது தமிழ் பைபிள்ல இல்லை, ஆனா இங்கிலீஷ்ல இருக்கு. It is called spiritual awareness. நிறைய போலீஸ்காரர்கள், டாக்டர்கள் விழிப்புணர்வு பேச்சு பேசுகிறார்கள். கொரோனாவுக்கு என்ன செய்ய வேண்டும், குடிகாரர்கள் குடியை நிறுத்த என்ன செய்ய வேண்டும், அநியாய வட்டி மீட்டர் வட்டி வாங்கி அவர்களிடத்தில் சொத்தை இழக்காமல் இருக்க நீங்கள் என்ன செய்ய வேண்டும், இப்படி எல்லாம் விழிப்புணர்வு கொடுக்கின்றார்கள் அவர்கள். உங்கள் நகைகளை மீட்டு உங்களுக்கு நாங்கள் தர வேண்டுமா, அதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும், இப்படி எல்லாம் விழிப்புணர்வை இந்த உலகம் கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய ஆவியானவர் நம்முடைய ஆத்துமாவை குறித்த ஒரு விழிப்புணர்வை வேதத்தில் எழுதியிருக்கிறார். It's all called spiritual awareness and it is totally connected with our soul. நம்முடைய ஆத்துமா
அதனால்தான் அவர் ஒரு வசனத்தில் சொல்லியிருக்கிறார், இந்த ஆத்துமா அறிவில்லாமல் இருக்கிறது நல்லதல்ல. நீங்க நான் சொல்ல எதுல அறிவு இருக்கணும்? உலகத்தானுக்கே இன்னைக்கு அது தெரிந்து விட்டுதான். இப்ப ரோட்டிலே நீங்கள் போய் கொண்டிருக்கிறீர்கள், அங்கு யாரோ ஒருவன் அவன் அந்த செவற்றிலே, சுத்தமா இருக்கிற செவற்றிலே அவன் சிறுநீர் கழிக்கிறான். ஒரு நாய் கூட கழிக்கிறது. அந்த நாயை பார்த்து அவன் ஒன்று சொல்ல மாட்டான், ரோட்டில் போகிறவன். ஆனால் இவனை பார்த்து சொல்லுவான், ஏன் இப்படி செய்தா? இதெல்லாம் கிடையாது, ஒரே வார்த்தை, அறிவில்லை. அவனுக்கு இருக்கா இல்லையான்றதை எதை வச்சு கண்டுபிடிச்சா? அவன் செஞ்ச துர்ச்செயல். நம்பாடு என்ன பண்ண தெரியுங்களா? அறிவு இல்லையா? எனக்கு கூட திமிரு இல்லை. இதுக்கெல்லாம் உருப்படாத ஜனங்க. நீ செஞ்சது தப்பு, சரி ஏதோ உனக்கு ரொம்ப அவசரம், நீ பண்ணிட்ட. அவர் சொல்றாரு, சாரி அங்கிள், ரொம்ப அவசரமாச்சு, சாரி சொல்லிட்டு போ, என்ன தவறு? அப்போ உலகம் இன்றைக்கு ஒவ்வொரு மனிதனிடத்திலும், நீங்களும் சரி நானும் சரி, ஒரு மனிதன் இப்படித்தான் வாழ வேண்டும், அப்படி வாழவில்லை என்றால் அவனுக்கு என்ன இல்லை, என்ன இல்லை. நம்ம ஆண்டவர் சொல்றாரு, நீ படிச்சிருக்கிறியோ படிக்கலையோ, உனக்கு அறிவை நான் தருவேன். எதற்கு தருவேன்? உன் ஆத்துமாவுக்கு தருவேன். உன் ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லது அல்ல. சோ உனக்குள்ளே அந்த ஆத்துமா, உனக்குள்ளே you have an inner man. அதுதான் அந்த உலகம் சொல்லுது மனசாட்சி. நம்ம பவுல் அப்படி சொல்ல, என் மனது சொல்லுகிற சாட்சி. உலகம் சொல்லுது மனசாட்சி, பவுல் சொல்றா, என் மனது சொல்லுகிற சாட்சி தான் எனக்கு புகழ்ச்சி. மற்றவங்க உங்களை புகழணும்னு நினைக்காதீங்க, சும்மாவே உங்களை புகழ்ந்து உங்களை குடியில தட்டுவான். உங்க மனசு சொல்லட்டும். எல்லாரும் போய் சொன்னாலும் உங்க மனசு பொய்யே சொன்னார். இரவு சாப்பிட்டு விட்டு நீங்கள் தூங்குவதற்கு முன்பு உங்கள் கண்களை மூடி எடுத்த உடனே அலேலுயா 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 அப்படின்னு சொல்லிக்காதீங்க. கொஞ்ச நேரம் கண்ணை மூடுங்க. ஆண்டவர் சொல்றார், நீங்கள் அமர்ந்திருந்து முதல்ல உட்காருங்க, குதிக்காதீங்க. முதல்ல என்ன பண்ணுங்க? உட்காருங்க. கண்ணு மூடிட்டு தான் ஜெபம் பண்ணணும்னு பைபிள் இல்லை. பைபிள் நிறைய பேர் கண்ணை திறந்து தான் ஜெபம் பண்ணிடுறோம், ஜன்னலை திறந்து ஜெபம் பண்ணிடுறோம். கண்ணை மூடு என்று அது ஒரு டிசிப்ளின். கண்ணை மூடி விட்டால் மற்ற சிந்தனைகள் உனக்கு வராது, எதை நீ பார்க்க மாட்டாய். எனவே உன் வீட்டிலே உன்னுடைய படுக்கை அறையிலே முதலாவது எல்லா வேலையும் முடிச்சுட்டு, காலையில் 5 மணிக்கு எழுதிங்க சிஸ்டர், 4 மணிக்கு எழுதிங்க அண்ணன். ரோட்ல போனீங்க, பஸ்ல போனீங்க, கார்ல போனீங்க, அங்க சாப்பிட்டீங்க, இங்க சாப்பிட்டீங்க. எவ்வளோ பேர் செத்து போனாங்க. எப்படி செத்து போனாங்க சொல்ல தெரியல. ஆனால் கர்த்தர் உங்களுக்கு ஜீவனை கொடுத்து நைட்டு சாப்பாடு கொடுத்து உங்களை பெட்ல உட்கார வச்சிருக்கிறாரு. கொஞ்சம் கண்ணை மூடுங்க, கொஞ்சம் கண்ணை மூடுங்க. கண்ணை மூடிட்டு சொல்லுங்க, ஆண்டவரே காலையிலேருந்து இது வரைக்கும் எனக்கு நீங்க என்னென்னலாம் செஞ்சீங்க நினைச்சு பாருங்க. அவர் செய்த சகல உபகாரங்களையும் சொல்லுங்க, சகல உபகாரங்களையும் அப்படியே யோசித்து பாருங்க. ரோட்டிலே போய் கொண்டிருந்த லாரி உன்மேல் போகாமல் கர்த்தர் காப்பாற்றினாரே, அந்த அற்புதம் இல்லையா? லாரி ஏறி நீ மருத்துவமனையில சேர்ந்து பாஸ்டர் வந்து ஜெபம் பண்ணி அவர் கட்டி பிரிச்சு வந்த பிறகுதான் இங்க வந்து சாட்சி சொல்லுவாயா? அப்படின்னா சொல்லுங்க, ஆண்டவரே இவங்க எல்லாருக்கும் மாசத்துக்கு ஒரு முறை லாரி ஏறுவதா? அப்படிதான் நாங்க ஜெபம் பண்ணோம் இல்லையா? சின்ன காரியமா இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு அதை கொடுத்தா அதை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்து. கொரோனா வந்திருக்கிறதுனால எல்லா டாக்டர்ஸும் சொல்றாங்க, நீங்க வந்து எல்லாரும் மைக்கிலையும் நீங்க பேசிடாதீங்க. அவன் எனக்கு நல்லது சொல்றான். நான் சொல்றது புரியுதா? நல்லது சொல்றான். நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு உடனே நான் ஆண்டவருக்கு சொல்றேன், ஆண்டவரே என்ன பண்ணு, நான் தான் உங்களுக்கு மைக் கொடுத்துருக்கீங்களா, அதை எடுத்துட்டு போ. நான் தான் எடுத்துட்டு இல்லையா? கர்த்தர் கொடுத்துருக்கிறார். இப்ப எனக்கு இந்த மைக் இல்லைன்னு வச்சுங்க, நான் அதுல தான்
உங்களுக்கு மைக்ல நீங்க பேசியிருந்தா தான் உங்களுக்கு தெரியும். அந்த மைக் நிறைய பேர் யூஸ் பண்ணி அந்த மைக் இங்க வாங்கிட்ட வந்துச்சுன்னா நாத்தம் அடிக்கும். உலகத்திலேயே நாத்தம் முடிச்ச ஆள் யாருன்னு நம்ம தான். அதனாலதான் நம்ம சென்ட் நின்று அதுக்கு இதெல்லாம் என்னென்னமோ அடிச்சுக்கிறோம். அப்புறம் வேற வந்தா மறுபடியும் நாருது. நாய் சென்ட் அடிக்குதா? குதிரை சென்ட் அடிக்குதா? சொல்லுங்க. இல்ல. அப்படி என்றால் இப்போ இது இல்லை என்றால் நான் அதைத்தான் பயன்படுத்த வேண்டும். அப்ப நான் பேசும்பொழுது அதுல எனக்கு ஒரு ஸ்டிங்ஸ், அதாவது ஒரு துர்நாற்றம் வருதுன்னு வச்சுங்களேன், என் மைண்டுக்குள்ள என்ன வரும்? கொரோனா வந்துடும். இதை நான் இப்படி பண்ணி இதை யோசிச்சுனே இருந்தேன்னு வச்சுங்க, எனக்கு 2 வசனம் மறந்துடும். அதனால நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி, ஆண்டவரே எனக்கு ஒரு மைக் குத்திங்களே, ஸ்தோத்திரம். சின்ன காரியமாய் இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார். காலையிலிருந்து நைட் வரைக்கும் சிந்தித்து பாருங்க. இப்ப சில பேர் நினைக்கிறீங்க, இதான் மெசேஜா? இதான் மெசேஜ்? இதான் மெசேஜ்? உனக்கு ஒரு விழிப்புணர்வு வேண்டும். நீங்க ஜெபத்தை ரொம்ப சிம்பிளா நினைச்சுக்கிறீங்க. எப்பா பாரு ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறது என்ன? பிச்சைக்கார ஜெபம். ஆண்டவரே இந்த குடம், அந்த குடம், இந்த குடம், ஒண்ணும் கொடுக்க மாட்டாரு. எப்பா பாரு கை இப்படியே வச்சுங்க. ஐயா, வெட்கம்ங்க இந்த கிறிஸ்தவங்க. அவரு தான் சொல்லிட்டாரு, உங்களுக்கு என்ன தேவைன்னு அவருக்கு சொல்லுங்க. தெரியும். உங்க பிள்ளை காலையில எழுந்த உடனே, அது எழுந்திருச்சு தெரிஞ்ச உடனே, அம்மா உங்களுக்கு தெரியுது அந்த பிள்ளைக்கு பால் கொடுக்கணும் இல்லையா? உடனே நீங்க இல்ல நல்லா கொடுக்க மாட்டேன், என்ன டெய்லி நான் எழுந்தா கொடுக்கணுமா? ஏன் இன்னைக்கு ஒரு நாள் அவ எழுந்து எனக்கு கொடுக்கட்டும்? இப்படி யாருன்னா நினைப்பாளா ஒரு அம்மா? இல்ல அந்த அது என்கிட்ட கை விட்டுக்கோ, அம்மா பால் கொடுக்கும் அப்படி கேட்கணும். பெற்ற உங்களுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு எத்தனை மணிக்கு என்ன கொடுக்கணும் உங்களுக்கு தெரியுது. தெரியுது. பிள்ளைக்கு பால் கொடுத்துட்டு சில அம்மா என்ன பண்றாங்க, பாட்டில்ல இன்னும் பால் இருக்கு, ஆனா அந்த பாலை முழுசா கொடுக்காம அவங்க என்ன பண்றாங்க, கொஞ்சம் நிறுத்திட்டு அந்த பிள்ளைய தோள் மேல போட்டுட்டு பின்னாடி ஒரு 2 தட்டு தட்டுறாங்க. தமா தமா தரக்கூடாது. அந்த அம்மா பாத்தீங்கன்னா மெதுவா 2 தட்டு தட்டுறாங்க. எதுக்கு? வெரி குட் அப்படின்றதுக்கா? 2 தட்டு தட்டா என்ன வரும்? ஏப்பம் வந்துச்சுன்னா இதுக்கு மேல பால் கொடுத்தா வாந்தி எடுக்கும். கரெக்டா தெரியுது இல்லையாங்க? நம்ம ஆண்டவர் தான் பைபிள் போட்டிருக்காரு, ஒரு தாய் உன்னை தேற்றுவதை போல. அப்ப அவருக்கு தெரியாதா? பொல்லாதவர்களாகிய நீங்கள், பொல்லாதவர்கள், பொல்லாதவங்களா கை தூக்குங்க. தூக்க மாட்டீங்களா? நமக்கு இருக்கிற திமிரு உலக திமிரு. அவ்வளோ நல்லவங்களா நீங்க? அவ்வளோ நல்லவங்களா? எங்க வேதம் சொல்லுகிறது, எனக்கு திருமணமாகி குழந்தை இருக்குன்றவங்களாம் கை தூக்குங்க. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? I am ready to preach in English. எனக்கு குழந்தை இருக்கு, கல்யாணம் ஆகி குழந்தை இருக்கு, நல்லா கை தூக்குங்க. நல்லா தூக்குமா? அவன் ஒண்ணு இல்லைன்ட்டு எவ்வளவு கஷ்டப்படாது. 2 பெத்துக்கிட்டு நல்லா தூக்கு, நல்லா தூக்கு. அப்படியே இருக்கணும், அப்படியே இருக்கணும். புரியுங்களா? இந்த கையை தூக்குற நீங்க எல்லாம் தான் பொல்லாதவங்க அப்படின்னு பைபிள் சொல்லுங்க. நான் சொல்ல, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்றாரா? அப்ப நீங்க பொல்லாதவங்க தான், நான் பொல்லாதவன் தான். பொல்லாங்கன் இடத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகம் பொல்லாங்கன் கையில இருக்கிறது. இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் பொல்லாதவர்கள் தான். இருப்பினும் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் பிள்ளைகளுக்கு. எதுக்கு இவ்வளவு சீக்கிரம் எழுந்துக்கணும்? நீங்க காலையில கல்லூரிக்கு போற உங்க பிள்ளைகளுக்கு சீக்கிரமா காஃபி போட்டு டிஃபன் கட்டி கொடுக்கணும். உங்களுக்கு அந்த ஞானம் இருக்கிறது, அன்பு இருக்கிறது. +2 படிச்சு முடிச்சுட்டாளா, அவளை எங்க சேர்க்க, என்னத்தை சேர்க்க, அவளை இன்ஜினியரிங் சேர்க்கிறதா, டாக்டருக்கு சேர்க்கிறதா, எப்படி என்னாலும் பரவாயில்ல, மெரிட்ல வந்துட்டா பரவாயில்ல, இருந்தாலும் எவ்வளவு டொனேஷன் கொடுத்தாவது, எனக்கு இருக்கிற காடு வயலை வித்து, வீட்டை வித்தாவது என் பிள்ளையை நான் படிக்க வைக்கணும்ன்ற நல்ல அறிவு உங்களுக்கு இருக்கிறதே. ஓ, உலகத்தான் தான் இவ்வளவு பணம் கேட்கறான், அவ்வளவு பணம் கேட்கறான். ஊழியக்காரங்க நிறைய காலேஜ் கட்டி வச்சிருக்கிறாங்க. அவங்க கிட்ட கொண்டு போனா என்ன கேட்பான்? உங்க சொத்து முழுசா கேட்பான். போய் பார்த்தவங்களுக்கு தான் தெரியும், ஒண்ணும் நடக்காது. எவனையும் அதனால தான் ஆண்டவர் சொல்றார், நாசில சுவாசம் உள்ள மனிதனை எங்களெல்லாம் நம்பாதீங்க, உங்க பாஸ்டர் கூட நம்பாதீங்க, அவர் சொல்ற வசனத்தை நம்புங்க. போது
பணம் செலவழித்தாவது என் பிள்ளையை நல்லா படிக்க வைக்கணும்ன்ற ஆசை பொல்லாத பெற்றவர்கள் நமக்கு இருக்கு. நமக்காக சிலுவையில ரத்தம் சிந்தின, உயிரே கொடுத்த ஒரு நல்ல அப்பா நமக்கு இருக்கும் பொழுது நீங்க எதுக்கு ஆவணா பிச்சை எடுக்கிறது? சொன்னதே திருப்பி திருப்பி கேட்டு இந்த பெருச்சாடி பெறன்ற மாதிரி அவர் ஆண்டவரை கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டீங்களா? எங்க கொடுக்குறீங்க? கொடுக்கவே மாட்டேங்கிறீங்க. இதே பழப்பா சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்கிறது, வாய்ப்பாடு சொல்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறது இல்ல. நல்ல வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ண கத்துக்குங்க. விழிப்புணர்வு. என் நாமத்தினாலே சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. என் நாமத்தினாலே கேட்டாலும் எங்க இருக்குன்னு கேட்டா சில பேர் சொல்லுங்க எங்க இருக்கு? யோவான் 14:14. சரி, பிரசங்கியார் சொல்லுறாங்க, கவலைப்படாதே மகனே மகளே, நீ ஆண்டவரிடத்துல எதை கேட்டாலும் தருவார். தருவார். இதே ரோட்ல 2 ஒயின் ஷாப் கேட்டா தருவாரா? அவர் கேட்கும் போதே அதுல இருக்கிற ஆழத்தை புரிந்து கொள்ளுங்கள். வேதத்திலே உள்ள ரகசியங்களை பார்க்கும்படிக்கு என்னுடைய கண்களை திறந்தருளும். உன் கண் திறந்துடணும். பைபிள் இருக்கிற ரகசியத்தை உங்க கண் பார்க்கணும். உங்களுக்கு தான் ரகசியம், உங்களுக்கு தான். அதை வேற யாருக்கு ஆண்டவர் சொல்லல, உங்களுக்கு தான் சொல்லுவார். இந்த மறைபொருளை உனக்கு அவர் வெளிப்படுத்துவார். ஏடிஎம் கார்டு வச்சிருக்கிறவங்க கை தூக்குங்க. ஏடிஎம் கார்டு நான் கடன் கேட்க மாட்டேன், தூக்குங்க. ரைட், ஓகே. இப்போ நீங்க நேரா அந்த ஏடிஎம் இதுக்குள்ள போறீங்க, உங்க கார்டு விடுறீங்க. உடனே அது சொல்லுது உங்களுடைய அந்த 4 நம்பர் கோடை. யாராவது ஒருத்தர் ஐயோ மறந்துட்டேன் என்ன பண்றது தெரியல, யாரா முடிக்கிறீங்களா? ஏன்னா அது ஏற்கனவே உங்களுக்குள்ள போயிடுச்சு. டக்கு டக்கு டக்குன்னு அடிக்கிறீங்க. அச்ச உடனே பாருங்க, ரகசிய கோடு அச்ச உடனே உள்ளது புதபதான். துட்டு இருந்தா, நான் சொல்ல புரியுதா? துட்டே இல்லாம பட்டு நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அப்ப ஏற்கனவே இந்த ரகசியங்கள் உனக்குள்ளே இருக்க வேண்டும். இது ரகசியம். ஒவ்வொரு வசனமும் ரகசியம். It is not simply a word. It is not a statement. It is not just a poem. It is a secret. In English ஒரு நல்ல வார்த்தை இருக்கு. It is not even secret. It is called mystery. அதை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். அதை நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா அங்க இருந்து உங்களுக்கு வாக்கு பண்ணினது கொட்டும். என் நாமத்தினாலே கேட்கணுமா? நீங்க ஒண்ணு கேட்கறதுக்கு முன்னாடி நீங்க என்ன கேட்கணும்? என் நாமத்தினாலே. உடனே நம்ம ஆளுங்களுக்கு குருட்டுத்தனமா ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் கேட்டா கொடுத்துருவாரா? என் நாமம்னா என்னன்னு தெரியல. இன்னைக்கு உங்களுக்கு தெரியவில்லை என்று உங்களை குற்றப்படுத்தி கேலி பரியாசம் பண்ண நான் வரவில்லை. மன்னித்துக் கொள்ளுங்கள். 22 வருடங்கள் கிறிஸ்தவ குடும்பத்திலே 3 பரம்பரையிலே பிறந்தவனா இருந்தாலும் எனக்கு அந்த வசனத்தினுடைய அர்த்தம் தெரியவில்லையே. எனக்கு யாரும் அதை சொல்லிக் கொடுக்கவில்லையே. எனவே நானும் மூடத்தனமாக ஜெபித்துக் கொண்டே இருந்தேன் ஒழிய அதன் அர்த்தம் தெரியவில்லை. என்றைக்கு ரட்சிப்பின் அனுபவத்தோடு கூட வேத வசனத்தை திறந்தேனோ அன்னைக்கு ஆண்டவர் சொல்லிக் கொடுத்தார். என் நாமத்தினால கேட்க வேண்டும் என்றால் என் நாமம் என்றால் என்ன? உடனே இயேசுவின் நாமம் இனிதான நாமம். குருட்டாட்டமா 4 பாட்டை பாடி விட்டுறது. கர்த்தர் நாமம் என் புகலிடமே பாட்டை பாடி விட்டுறீங்க. ஆனா வேதம் சொல்லுகிற நாமம் என்ன? இப்ப நான் தொட போறேன் பிரசங்கத்தை. இப்பதான் ஆனா கரெக்டா கவலைப்படாதீங்க. 9:05 நான் முடிச்சுடுவேன். நாளைக்கு 7:30 மணிக்கு மைக் கொடுத்து நான் கூட பிடிக்கிறேன். சொல்ல புரியுதா? கூட்டம் போடுறது முக்கியமா எதுக்குன்னு சொன்னீங்கன்னா வசனம் கேட்கணும். 6:30 மணிலேருந்து பாட்டா பாடிக்கிட்டு கும்மா குத்திட்டு கூடாது. பாட்டு என்பது ஒரு சாப்பாட்டுக்கு ஒரு ஊறுகாய் மாதிரி. சாப்பாடு தான் பிசைஞ்சு அடிக்கணும். ஊறுகாவை அப்படி தொட்டு அவ்வளவுதான். ஆனா அதிக வயிற்று ஒருத்த அடிக்கிறான்னா நம்பர் 1 குடிக்கிறான். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அதனால எது முதல்ல முக்கியம்? சோறு. அதனால நாளைக்கு நான் 7:30 மணிக்கு சோறு போட தொடங்கிடுவேன். சீக்கிரமா வந்துடணும். புரியுதா உங்களுக்கு? நேரத்தோடு வந்துடணும். நெஞ்சா வருது நெஞ்சா போறது. பிரசங்கம் தொடங்கிச்சா அடிப்பாரு. அவ்வளவு பிஸியா நீ? நான் கேட்கிறேன்
நாங்கெல்லாம் லட்சக்கணக்கில் பணத்தை கொடுத்துட்டு விமான நிலையத்தில் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி போயிட்டு எப்போ கூப்பிடுவாங்க பேச்சுக்காரனால உட்காந்துக்கிறோம். நாங்க அங்கே உட்கார தெரியுது, ட்ரெயினுக்கு உட்கார தெரியுது, வேலைக்கு சீக்கிரம் போக தெரியுது. என் வேலைக்கு கொஞ்சம் பொறுமையாக தான் சார், நான் தூங்கி இருக்கிறேன், கொஞ்சம் பொறுமையாக வரட்டுமா, நாளைக்கு வாடுவோம். ஓட தெரியுது எல்லாத்துக்கும். ஆனா தேவ பிரசனத்துக்கு நீ லேட்டா வர்றீங்களே, அந்த சோம்பேறித்தனம் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு இந்த வருஷம் உங்க தலைமையில எத்தனை ஊழிக்கார தட்டி தட்டி தபல வச்சாலும் உங்களுக்கு ஒண்ணும் நடக்காது. லேட்டா வந்த உனக்கு 21ல உங்களுக்கு அற்புதம் கிடையாதுமா, 22ல முடிஞ்சா நடக்கும். அப்போ லேட்டா வந்து 23. ஐயோ இப்படி பண்ணா எப்படி சாவு? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? என்ன அவ்வளவு ஏமாளியா கர்த்தர்? வேதம் சொல்லுகிறது, குறித்த காலத்தில் கிறிஸ்து நமக்காக மரித்தார், அவர் செத்தாங்க நமக்காக. பிதா அவரை நொறுக்க சித்தம் கொண்ட பொழுது அவர் ஆண்டவரை நோக்கி, என்ன ஆண்டவரே, இந்த பட்டாபுரம், இந்த கோபாலபுரம், இந்த 2வது தெருவில் இருக்கிற இந்த சபைக்காகவா என்னை நீ சாக சொல்லுகிறீர்கள்? வேணாம் வேணாம், அந்த சோம்பேறிங்க நல்லா சோளத்தின் தான் கொடுத்துக்க வருங்க, லேட்டாவே வருவாங்க, நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தா நம்ம கதை என்ன கதையாக? நான் உன்னை நொறுக்கட்டும். வேதம் 53 ஏசாயால சொல்லுது, கர்த்தர் அவரை நொறுக்க சித்தமாட்டார். நொறுக்குதல். நொறுக்குதல்னா என்ன? எங்க வீட்டுல நீங்க சாயங்காலத்துல பிள்ளைங்களுக்கு சிலது கொடுக்குறீங்க, சீடை, முறுக்கு, பப்ஸ், என்ன இந்த மாதிரி முறுக்கு, இதெல்லாம் நிறைய கொடுக்குறீங்களா? கொடுத்துட்டு சொல்றீங்க, கொடுத்துட்டேன், சத்தம் வராம சாப்பிடணும். முடியுமா? 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 மகன் அவன் ஊற வச்சு தின்னா கூட சத்தம் வந்துடும், கச்சக்க பச்சுட்டு வந்துடும் இல்லையா? அதனால அது போட்டு வாயில போட்டு கடிக்கும் போது நரக்கு பொருட்கள் வருது இல்லை, அதனால தான் அதுக்கு பேர் நொறுக்கு தீனி. கரெக்டா? இப்ப நொறுக்குதல் என்றால் என்ன? வீடு கட்டுகிற இடத்துல அரைச்செங்கல் முக்காச்செங்கல் தான் இருக்கும். அங்கேயும் ஒரு சிற்றாள் அவங்க உட்காந்துட்டு முன்னாடி ஒரு சின்ன பரங்க வச்சுக்கிட்டு அந்த அரைச்செங்கல் முழுச்செங்கல்லாம் அப்படி எடுத்து வச்சு ஒரு சுத்தியில நடு மண்டையில போடுவாங்க. இதை போடுவதற்கு அவர்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்க தேவையில்லை, அவர்கள் ஆர்கிடெக்சர் படிக்க தேவையில்லை. நட்டுன்னு ஒன்று நடுவில் போட்டா எத்தனை அடிச்ச உடனே 5 துண்டு அப்படியே சொல்றாங்க, அடிச்சா அது எங்க போய் சதறமோ தெரியாது, நொறுங்கும். கர்த்தர் நம்முடைய தேவனை சிலுவையிலே நொறுக்க சித்தம் கொண்டார். கர்த்தர் பார்த்தார், நொறுக்குங்க ஆண்டவரே, என் ஆத்துமாவை நான் மரணத்தில் ஊற்றுகிறேன். அதாவது நீங்க நொறுக்குங்க, நான் அப்படியே பிழியறேன்னு சொல்றேன். ரத்தம் அப்படித்தானே வடிந்தது. இவ்வளவையும் அவன் நமக்காக செய்து, நீங்க சர்ச்சுக்கு நேரத்தோடு கூட வாங்க அப்படின்னா நீங்க லேட்டா வந்தா எப்படி? விழித்துக்கொள், இந்த வருடத்தில் உன்னை திருத்திக்கொள். ஓடி வாங்க சர்ச், ஓடி வாங்க. சொன்ன நேரத்துக்கு வந்துடணும். பாஸ்டர் நாளைக்கு என்கிட்ட இல்ல நீங்க 6 மணிக்கே வந்துருக்கேன்னு வந்துருவேன். அவர் எனக்கு 7:45 தரேன்னாரு, 7:30 நான் வந்துட்டேன். நாளைக்கு 7:15 உள்ள இருப்பேன். நாளைக்கு காலையில கொசப்பூர் என்கிற இடத்துல பாஸ்டர் சொனரா சர்ச், ஏஜி சர்ச்சுக்கு போகிறேன். அவர் சொல்றார், தம்பி 9:30 தான் சர்ச், நீங்க 9:00 உள்ள இருக்கணும். நான் சொன்னேன் 8:45 உள்ள இருப்பேன் பாஸ்டர். இதெல்லாம் நாங்க கத்துக்கிட்ட பாடம். அதனாலதான் கத்துறீங்க அப்படி கொஞ்சம் கொஞ்சமா உயர்த்துறாரு. நீங்களும் இருக்கல, சும்மா எங்களை பார்த்தாலும் பொறாமப்படக்கூடாது. உங்க பிள்ளைகளையும் கர்த்தர் ஊழியக்காரனா மாத்தணுமா, அவனை கண்டிப்போடு கூட வளருங்க. அவன் டெய்லி ஜாப் பண்ணான் பாருங்க. நைட் அவன் ரூம்ல லைட் எரிச்சுக்கிட்டே இருக்குது, அவன் என்னத்தை பார்த்துக்கிட்டு இருக்கான், திறந்துட்டு போய் மண்டையில போடுங்க. வாலிப பிள்ளைங்க நைட்ல தூங்கும் போது கதவை சாத்தப்படாது. இதெல்லாம் பார்த்து வளர்க்கிறோம். உங்கள் பிள்ளைகளை நீங்கள் நடக்க வேண்டிய வழியிலே, பிள்ளைதானே கல்யாணம் பண்ணி போற வரைக்கும் அவன் பிள்ளைதானே, பிள்ளைதானே. நீங்க சில வீட்டில் நான் பார்த்துருக்கிறேன், அவங்க பசங்களை அவரு இப்பதான் வந்தாரு, உனக்கு அறிவு இல்லை இல்லைங்க, அவன் கோச்சிக்குவான், நல்ல ஊர்த்த கட்டி எடுத்து அவனை அடிக்கணும். என்ன ஒரு 2 படி படிச்சோன்னா அவர் வந்து வடப்படான்னு கூப்பிடக்கூடாது. எவ்வளவு திமிரு இருக்கு அவருக்கு. நீங்களும் அதுக்கு பயந்துக்கிட்டு அவர் தூங்குறாரு. அவர் இப்பதான் வந்தாரு, ஏன்பா
என்ன தம்பி, என்னம்மா உரிமையா பேசுங்க அவன்கிட்ட. அவன் பிள்ளை, அவன் பிள்ளை, உன் பிள்ளை. நடக்க வேண்டிய வழியில அவன் திமிரா பேசுறான். எப்போ? அப்போ அவனுக்கு கொடுக்க வேண்டிய உதவி நீங்க கொடுக்கல. பெரும்பை கையாளாதவன் தன் மகனை இப்ப அவனும் பழிக்கிறான். இந்த விழிப்புணர்வு நமக்கு வேண்டும். நீங்க சில பேர் நினைக்கிறீங்க நம்ம பாஸ்டர் மேல் போகிறது, அவரை விட திட்டுறாரு, அதுதான் என்ன கூப்பிட்டாரு தடவி கொடுத்துட்டு எங்களுக்கு பிரச்சனை பண்ண தெரியுங்க, எங்களுக்கு தெரியும். கலங்காதே, நான் உன்னை மாலாக்காமல் தலையாக்கும். கடன் பிரச்சனையோடு வந்திருக்கிறாயா? கவலைப்படாதே, உன் பிள்ளைக்கு வேலை கிடைக்கும் இந்த வருடத்தில். உன் மகளுக்கு அமெரிக்காவிலிருந்து வருகிறான் மாப்பிள்ளை, கல்யாணம் பண்ணி கொண்டு போவான். போன பிறகுதான் தெரியும் அவனுக்கு ஏற்கனவே 3 கல்யாணம் ஆகிவிட்டது. இதெல்லாம் உங்களுக்கு சொல்ற குடுகுடுப்ப பிரசங்கம் பண்றதுக்கு கர்த்தர் என்னை அழைச்சாரு. இதுதானே டிவியில பண்ணி அப்படியே உங்களை மதிமயக்கிறாங்க. உன் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி சொல்லுங்க, என்னை நோக்கி. என்ன ஒரு மாதிரியா இருக்கு? உன் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி அவரு கூப்பிடணும். சும்மா எதுக்கு எங்களுக்கு போன் பண்ணுறீங்க? ஒரு ஊழியக்காரனுக்கா போன் அடிச்சு, இதென்ன உங்களுக்கு வேலை? அவன் ஹோல்சேல் வியாபாரியா? அவனுக்கு போனை பண்ணி அவங்ககிட்ட அழுவுது. உனக்கு ஜோம் பண்ண தெரியாது? இல்ல அவர் ஜோம் பண்றாரா? அங்க நான் போயிருக்கேன், ஜெபத்தை என்ன வேடிக்கை பார்க்கறது, பராக் பார்க்க போறீங்க. இல்லைங்க, அவர் ரொம்ப பெரிய, எந்த பெரிய ஊழியக்காரர் இருந்தாலும் சரி, எல்லாருடைய பெரியவர் கர்த்தர். மனுஷனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுங்க, கனத்தை கர்த்தருக்கு கொடுங்க. எனவே ஆண்டவர் இன்னைக்கு உங்களோடு கூட பேசுகிறார் என்றால் உங்களுக்கு ஒரு விழிப்பு. பிலேயாம் தீர்க்கதரிசித்தார். ஆனா ஒரு காலகட்டத்துக்கு பிறகு அவன் சொல்லுகிறான், கண்கள் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது. நல்லதான் தான். கொஞ்சம் அவருடைய பணத்தை பார்த்தவன மாறிட்டான். ஆண்டவர் பார்த்தார், இவனுக்கு நான் சொன்னா சரிப்படாது, இவனுக்கு கழுதை தான் கரெக்ட். பேசாத மிருகம் கழுதையை கொண்டு ஒரு பெரிய தீர்க்கதரிசியுடைய மதிகேட்டை திருத்தின கர்த்தர் இன்னைக்கு உன்னை திருத்தி கொண்டிருக்கிறார். உன் கண்கள் திறக்கப்பட வேண்டும். நீ கண்மூடித்தனமாக எதையோ செய்து கொண்டிருக்கிறாய், உன் கண்கள் திறக்கப்பட வேண்டும். ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில உனக்கு ஒரு விழிப்புணர்வு வர வேண்டும். சென்னை பட்டணத்தில் இங்க கூட நிறைய வீடுகளுக்கு முன்னாடி ஒரு போர்டு போட்டிருக்கோம். போர்டு ஒரு நாய் படம், நாக்க தொகை போட்டிருக்கிற மாதிரி, ஓகே, அதை போட்டிருக்கோம். நாய்கள் சாக்கிறது. உள்ள இருக்கிற நாயா இல்ல வீட்டுக்குள்ள இருக்கிற தெரியாது. ஆனா போர்டு என்னன்னு போட்டாங்க, நாய்கள், இங்கிலீஷ்ல be aware of dogs. அப்புறம் என்ன, நீ பாட்டு கதவு திறந்து வந்துடாத, 1/4 கிலோ புடிக்க எடுத்துரும். புரியுதா உங்களுக்கு? அதை போல கர்த்தர் சொல்றாரு, நீங்கள் கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். உனக்கு ஒரு விழிப்புணர்வு வேண்டும். மாம்சத்திலே பேசுகிறானே அவனுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். கண்டித்து பேசும் பொழுது உனக்கு அது பிடிக்கவில்லை, உனக்கு ஏற்ற மாதிரி பேச வேண்டும் என்று நீ விரும்புகிறாய். ஒரு டாக்டர் கிட்ட போனீங்கன்னா உனக்கு என்ன சிகிச்சை கொடுக்கணும்னு அந்த ஆள் முடிவு பண்றான். வயிறு வலிக்குது, 3 மாசமா போறீங்க, பச்சை மாத்திரை, சிவப்பு மாத்திரை, ஊசி எல்லாம் ஒண்ணும் சரியாகல. ஸ்கேன் எடுத்து பார்த்த பிறகுதான் தெரியுது வயிற்றுக்குள்ள ஒரு பெரிய கட்டி. உடனே அவன் சொல்றான், உன் வயிற்றை அறுத்து நான் அதை வெளியே எடுக்க வேண்டும்னு சொல்றவன் தான் உண்மையான டாக்டர். கவலைப்படாதே, எத்தனை பெரிய பூசணிக்காய் போல உன் வயிற்றுல இருந்தாலும் அமிர்தாஞ்சனை போட்டு தடவை 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 தடவை, அந்த சூடு உனக்கு இதமா இருக்கும், நல்லா தூங்கு. ஒரு நாள் டமால் என்று வயிறு வெடித்து செத்து போவாய். உனக்கு அறுவை சிகிச்சை வேணும்னா வேணும், பிணியாளிகளுக்கு வைத்தியன். ஆனால் நமக்கு ஒரு பரம வைத்தியர் இருக்கிறார்.
சில நேரத்தில் அவர் ட்ரீட்மெண்ட் அறுவை சிகிச்சை மாதிரி இருக்கும், அதை ஏற்றுக்குங்க. கொஞ்ச நேரம் வரைக்கும், அப்புறம் சரியாயிடும். உனக்கு ஏற்ற மாதிரி பேசணும்னு நினைக்காதீங்க. அப்படிப்பட்ட விழிப்புணர்வை வேதத்திலே ஆண்டவர் நிறைய வைத்திருக்கிறார். அதுல எல்லாவற்றையும் சொல்ல எனக்கு நேரம் இல்லை. எனவே இன்றைக்கு பாதி, நாளைக்கு பாதி நான் பேசுவேன். இப்பொழுது என்னோடு கூட நீங்கள் எடுத்து வாசியுங்கள். விழிப்புணர்வினுடைய நல்ல திறவுகோல் வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 48வது அதிகாரம் 17வது வசனத்தை ஒருத்தர் போட்டி போடாம தொடங்கிட்டீங்கன்னா அவங்க தான் வாசிக்கணும். போதும். இவர் என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறதுன்னு சொல்லிட்டு நீங்க போக முடியாது. ஏன்னா சொல்றவர் நான் அல்ல. உங்க கையில இருக்கிற பைபிள்ல, உங்க பைபிள்ல அந்த வசனம் இருக்கான்னு நல்லா பாத்துங்க. இருக்கு. ஏன்னா நாளைக்கு அவர் என்ன சொன்னாரு, என் பைபிள் இல்லவே இல்லையே, நான் சொன்னது 48, நீ 47 பார்த்து போனா அது நீ தான் தப்பு. அதனால 48:17 இருக்கு. சொல்றவர் யார்? அவர் அழகா நல்ல தெளிவா நான் யாருன்னு அவர் சொல்றாங்க. சொல்லுவது யார்? ஒரு நாள் எனக்கு ஒரு தொலைபேசியில கால் வந்தது. எடுத்தவன ஹலோன்னு அங்க சொல்றாங்க, ஐயா நீங்க யாரு? கூப்பிட்டது நானா? கூப்பிட்டது நீ தான் யாருன்னு சொல்லணும். ஐயா தயவுசெய்து சொல்லுங்களேன், நீங்க யாரு? நீங்க நம்ம ஆண்டவர் எவ்வளவு அழகா சொல்றாரு, உன்னோடு கூட பேசுகிறவர் நான் யார்? இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர். What a great God! அவர் சொல்றாரு பாருங்க, நான் பரிசுத்தர். உங்க கூட பேசுறதா யாரு? பரிசுத்தர். அடுத்தது உன் மீட்பர். யாருக்கோ மீட்பர் அல்ல, யாருக்கு? படிக்கிற உனக்கு சொல்ற உன் மீட்பர். அடுத்தது அவர் யாரு? கர்த்தர். அவர் யாருங்க? அவர் யாரு? கர்த்தர். அவர் ஏன் அவ்வளவு அழகா சொல்றாரு? நீங்க அவரை கர்த்தர்னு சும்மா சொல்லக்கூடாது, சும்மா சொல்லக்கூடாது. கர்த்தாவே என் பலனே, கர்த்தர் நாமம் புகலிடம், கர்த்தாவின் ஜனமே, இல்ல இப்படி எல்லாம் சும்மா கர்த்தர் கர்த்தர்னு சொல்லக்கூடாது. சொல்றதுக்கு கூட ஒரு தகுதி வைத்திருக்கிறார். விழித்துக்கொள், பரிசுத்த ஆவியினால் அன்றி ஒருவனும் இயேசுவை கர்த்தர் என்று சொல்லக்கூடாது. நீ கர்த்தர் சொன்னா உனக்கு அபிஷேகம் வேணும். அதனால முதல் அபிஷேகம் பெற்றுக்கொள். பிதா குமாரன், பிதா சிருஷ்டித்தவர், வந்தவர் குமாரன். போகும்போது சொல்லிவிட்டு போனாரு, அவர் உனக்கு தெரியுமா? அந்த அனுபவம் உனக்கு இருக்கிறதா? இல்லை என்று சொன்னால் முதலில் அதை பெற்றுக்கொள். 3 வருஷம் டிகிரினா 2 வருஷம் படிச்சுட்ட உடனே நீ பட்டதாரி அல்ல. 3வது வருஷமும் படிச்சு பாஸ் பண்ணணும். உனக்கு பிதாவை தெரிகிறது, இயேசுவை தெரிகிறது, பரிசுத்த ஆவி தெரியவில்லை, அனுபவிக்கவில்லை என்றால் உன் ஜெபம் வீண். அந்த அபிஷேகம் பெற்றுக்கொண்டால் நீ என்னை எப்படி கூப்பிடலாம்? கர்த்தாவே. கர்த்தர் என்ன கூப்பிடணும் சொன்னா உனக்கு தகுதி வேண்டும். விழிப்புணர்வை பெற்றுக்கொள். இந்த கன்வென்ஷன்ல அபிஷேகம் பெறாமலேயே ஓடிக்கொண்டிருந்தால் கர்த்தரிடத்திலே கேள், அதை உனக்கு அவர் தருவார். கேட்கிற எவனும் பரிசுத்த ஆவியானவரை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று வேதம் சொல்லுகிறது. நீ கேட்கவில்லை. பரிசுத்த ஆவி பெற்றவர்களை ஏளனமாய் பார்க்கிறாய், தவறு செய்கிறாய். பரிசுத்த ஆவியிலே நிரம்பி பேசுகிறவர்களை நீ எக்களிப்போடு கூட பார்க்கிறாய், தவறு செய்கிறாய், பாவம் செய்கிறாய். உனக்கு மன்னிப்பு இல்லாமல் போய்விடும். உன்னை நான் எச்சரிக்கிறேன். உன்னோடு கூட பேசுகிறவர் அவரை குறித்து எவ்வளவு அழகாய் சொல்கிறார். நான் பரிசுத்தர் சொல்லாம சொல்றார். நீங்களும் புரிஞ்சுக்கணும். வசனம் தெரிஞ்சா அது தெரியும். பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பர், thy redeemer, உன்னை விடுவிக்கிறவர். உடனே உனக்கு ஞாபகத்துக்கு வரணும், என்னை விடுவிப்பது யார்? இந்த பாவ சரீரத்திலிருந்து என்னை விடுவிப்பவர் யார்? Who can deliver me? பவுல் கத்துறாரு. பவுல் எவ்வளவு பெரிய பிரசங்கியா. அவர் சொல்றாரு, என்னை இதிலிருந்து விடுவிப்பது யார்? பாருங்க, மரண சரீரம். அவரை குறித்து அவர் சொல்றாரு, என்னை விடுவிப்பது யார்? அப்போ உன்னை விடுவிக்கிற இந்த மீட்பை உன்னை விடுவிக்க வேண்டும் என்றால் நீ அவரை கூப்பிட வேண்டும். எதில் சிக்கி கொண்டிருக்கிறாயோ நீ அவரை நோக்கி கூப்பிடு, உன்னை அவர் விடுவிப்பார்.
அடுத்தது அவர் சொல்கிறார், நாங்கள் ஆராதிக்கும் தேவன் எங்களை தப்புவிக்க. அவங்க ஆராதிச்சாங்க, சொன்னாங்க, நீ தான் ஆராதனை இல்ல, வேடிக்கை பார்த்துக்கிட்டு உங்களை இருக்கிறிய, உன்னை எப்படி விடுவிப்பாரு? நீ மாட்டின, வாசமா மாட்டின, லபோலபா கத்தனை ஒன்றும் நடக்காது. அவரை ஆராதித்து விடு, கர்த்தர் உன்னை விடுவிப்பார். அப்படிப்பட்ட கர்த்தர் இப்ப சொல்றார், உன்னிடத்தில் சொல்லுகிறவர் சாதாரணமானவர் அல்ல, அவர் மீட்பர், அவர் பரிசுத்தர், அவர் தான் கர்த்தர். அவர் சொல்லுகிறது என்ன? வாசிங்கள். பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து. போதும், உனக்கு நான் போதனை செய்ய போறேன். உனக்கு போதனை தேவை. பிரசங்கம் வேறு, நல்லா யோசித்து பாருங்க. போதனை வேறு, பிரீச்சிங் வேறு, டீச்சிங் வேறு. அதனால்தான் சர்ச்சில் நீங்க பைபிள் ஸ்டடிக்கெல்லாம் வரணும். வெறும் ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் வந்துட்டு அப்படியே போட்டு ஓடி போயிருந்தல்ல, வரணும். நீங்கள் குழந்தைகளாக இருக்கிறீர்கள், பால் உண்ணத்தக்கவர்களாக இருக்கிறீர்கள். பலமான ஆகாரமோ ஞானேந்திரியங்களை உடையவர்களுக்கே தகும். உனக்கு அந்த பூரண வயது, அந்த ஞானம் வர வேண்டும் என்றால் உனக்கு பலத்த ஆகாரம் தேவை. சின்ன வயசுல பால் கொடுத்தாங்க, இப்போ பால் நம்ம குடிக்கலாம், நைட்டு சாப்பிட்டு தூங்கும்போது குடிக்கலாம். ஆனா இப்போ நீ என் புள்ள தப்பா என் இடுப்பு மேல உட்காந்துக்கோ, உனக்கு நான் பால் கொடுக்குறேன் உங்க அம்மா கூப்பிட்டாங்கன்னா நீ என்ன நினைப்பாய்? குழந்தையா இருந்தாய் பால். எவ்வளவு நாளுங்க, எவ்வளவு நாள் தான் பிரசங்கம்? இயேசு ரட்சிக்கிறார், இயேசு குணமாக்குகிறார், இயேசு வருவார், இயேசு உன்னை தாங்குவார், உன்னை ஏந்துவார், அள்ளி அணைப்பார். இதேவா சில பிரசங்காரர்களுக்கு இதே வேலை, எல்லாம் பால் குடிக்கிற பிரசங்கம், பொழுது தண்ணிக்கும் இதே பேசிருப்பான். இயேசு நியாயாதிபதியாய் வரப்போகிறார் சொல்றியா? நீ கத்திரிக்காய் முத்திரம் கடத்தல் வந்துடணும். இயேசுவை ஏற்றுக்கொண்ட நீ மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெற்று ஒரு சபையில் உன்னை இணைத்துக்கொள் அப்படின்னு எத்தனை பேர் பிரசங்கம் பண்றாங்க? இந்த செய்தியின் மூலமாய் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தால் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். நீங்கள் இந்த வாரத்தினுடைய ஒரு செய்தியை நீங்கள் தாங்கலாம். நாங்கள் இதை கட்டி கொண்டிருக்கிறோம், நாங்கள் ஒரு ஜெப கூடம் கட்டி கொண்டிருக்கிறோம். அதற்கு நீங்கள் வந்து உட்காரக்கூடிய அந்த 2க்கு 2 ஆகும் செலவு 20,000 ரூபாய். அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். நீங்க உடனே அவங்க அனுப்புங்க. அந்த 2க்கு 2 என் மீது பட்டா போட்டு எனக்கு எழுதி கொடுக்குறாயா அப்படின்னு கேட்கணும். எல்லா ஊழியர்களும் ஸ்ரீராம் சீட்டு கம்பெனி போல மாறிவிட்டது. ரட்சிக்கப்படுகளே கர்த்தர் அனுதினமும் எங்க சேர்த்தாரு? அதான் முக்கியம். அவருக்கு தெரியும் எங்க சேர்த்தா என் வருகை வரைக்கும் இவன் உருப்படியா இருப்பானோ அங்க கொண்டாந்து உங்களை சேர்க்கிறாரு. ஆனா ஒருத்தர் பிரசங்கம் பண்றான், கலங்காதே, சபை உன்னை பல்லவுக்கு கொண்டு போகாது, வா என்னோடு புறப்பட்டு உன்னை கோயம்பேட்டில் கொண்டு போய் விட்டு விடுவேன். எவ்வளவு துணிகரம் பிரசங்க, எவ்வளவு துணிகரம். ஆண்டவர் சபைக்காக ரத்தம் சிந்தி அப்போஸ்தலர் 20:28 தமது சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட சபையிலே உங்களை ரட்சித்து அவர் சேர்க்கிறாரு. இவன் பாவலியாண்டான். அப்ப நீ ஆண்டவருக்கு விரோதி அல்லவா? பைபிள் போடுறது, என்னோடு கூட சேர்க்காதவன் எனக்கு விரோதியாக இருக்கிறான். அடையாளம் கண்டு கொள்ளுங்கள், விழிப்புணர்வு அடைந்து கொள்ளுங்கள். இப்பொழுது ஆண்டவர் சொல்றார், பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு நான் போதிப்பேன். தமிழ்ல பிரயோஜனமானது, இங்கிலீஷ் பைபிள்ல லாபமானதை உனக்கு போதிப்பேன். லாபம், நமக்கு லாபம். அப்படிப்பட்ட லாபகரமான பிரயோஜனமானதை உனக்கு போதிக்கின்ற ஒரு நல்ல ஆண்டவர், நல்ல போதகர். நீங்க வந்து வசனத்தை கேட்டு இத்தனை வருஷம் இங்க மெம்பரா இருக்கிறீங்க, உங்க போதகரே இவ்வளவு அழகா பிரசங்கம் பண்றாரு. ஏதோ நானே கொஞ்சம் பேசிட்டு இருக்கிறேன், எங்க 2 பேரையும் அழைத்த இயேசு கிறிஸ்து எப்படி பேசுவாரு, எப்படி பேசுவாரு. ஓ, வாட் a wonderful preacher. அந்த வசனங்கள் எல்லாம், அந்த இயேசு பேசின வசனங்கள் எல்லாம் ரெட் லெட்டர்ல இருக்கிற மாதிரி இங்கிலீஷ் பைபிளையும் இப்ப தமிழ் பைபிளையும் வந்துருச்சு. அதை வாசிக்கும் பொழுது நீங்க கட 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 வாசிக்காதீங்க.
நீங்க சில பேர் பைபிளை வாசிக்கிறத பார்த்தா வாய்க்குள்ள போட்டு முட்டாய் மெல்ற மாதிரி வேகமா போடு, மெதுவா பாரு. இயேசுவானவர் பேசுகிறார், ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாரு. அன்பான ஆண்டவர் அப்படிதாங்க பேசுவாரு. அதாவது எங்களுடைய இந்த கல்வாரியினுடைய இந்த வீடியோக்காக இருக்கிற எல்லா கல்வாரியினுடைய அந்த சீனை வீடியோவை போட்டு பெரிய ஸ்கிரீன்ல பார்த்து நாங்கள் எடிட் பண்ணும் பொழுது அதுல இயேசு கிறிஸ்து வேடம் அணிந்து ஒருவர் வருவார். அவன் இயேசு அல்ல. உங்க கேலண்டர்ல இருக்கிற தாடிக்காரர் இயேசு அல்ல. நான் சொல்ல புரியுது உங்களுக்கு? அதை போய் முத்துறாதீங்க. அதுல இருக்கிற பெயிண்ட் கெமிக்கல் உங்க வாயை எதனா பண்ணி விடுவோம். அது அல்ல. அதுல நடிக்கின்ற அந்த நடிகன் எவ்வளவு அழகா சொல்றார், look at the fowls of the air. ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா பெருகி ஊட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? இப்படிதான் ஆண்டவர் பேசுவார். ஆண்டவர் இப்படிதாங்க பேசுவாரு. அவருடைய சத்தம் அது மெல்லிய சத்தம். அவர் சத்தமா அவர் அன்றைக்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு அப்படின்னு கதறினால் கூட அதில் ஒரு அழகு. பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சத்தமாய் கூப்பிட்டார். அவர் சத்தமா கூப்பிட்டாலும் ஒரு அழகு, அவர் மெதுவா பேசினாலும் அதுல ஒரு அழகு. அப்ப ஆண்டவர் பேசுகின்ற இந்த வசனத்தை நீங்க படிக்கும் பொழுது கொஞ்சம் நிறுத்தி நிதானமா படிங்க. அதில் ஒரு வல்லமை இருக்கிறது. கர்த்தர் சொன்ன வார்த்தை, கர்த்தர் விளம்பின வார்த்தை, ஆண்டவர் சொன்ன வார்த்தையை இன்னைக்கு சில பிரசங்கியாளர்கள்லாம் அப்படியே போட்டு வாயில மிளகா கட்சி மாதிரி பேசுறாங்க பாருங்க. எரிச்சலா இருக்குங்க. எதற்கு நீ அந்த வார்த்தையை அப்படி பயன்படுத்த வேண்டும்? இயேசு பயன்படுத்தின அந்த வசனத்தை நீ ஏன் கொச்சைப்படுத்த வேண்டும்? பல்ல கடிச்சிட்டு சில பேர் பேசுவாங்க. ஒரு பல்ல இப்படி கடிச்சுவாங்க, ஒரு பல்ல இப்படி நல்லா நீ நல்லா கிட்ட பாருங்க. சில பேர் பாட்டு பாடும்போது கூட ஒரு பல்ல இப்படி கடிச்சுவாங்க. பல்ல கட்சின்னு பாருங்க. இவங்களுக்கு தெரியும் யாருன்னு. ஏன்னா அவன் பக்கத்துல இருக்கிறாரு தெரியும். பல்ல கட்சி பல்லு ஓட்சி கூட தெரிஞ்சுங்க. பல்ல கட்சின்னு பார்க்க உனக்கு ஏண்டா இவ்வளவு ஆதரவு? அவர் என்ன உங்க பிள்ளைகிட்ட நல்லா கவனிங்க. உங்க பிள்ளைகிட்ட இடுப்புல வச்சுட்டு சோறு விட்டும் போது நீங்க சொல்றதே போய் எதுன்னா அது பத்தியா நிலாவில் யாரு அதை சொல்லி கொடுக்கும். நிலாவில் ஒரு பாட்டி குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டுறாங்கன்னு ஆடா சொல்ற. நிலாவில் ஒரு ஆயா பாயா புழுகிறது. அதுவே நிலாவில் ஆயா போவோம். ஆம்ஸ்டாங் போறதுக்கு 1.5 வருஷம் ஆச்சு. இப்ப நாங்க அமெரிக்காவுக்கு போகும்போது அமெரிக்கா சொல்றேன், brother, do you want to go to touch? No. Okay, yes. 5 lakhs கொடுக்குறான். 5 lakhs இவங்க கொடுத்துட்டு அவன் கொடுக்குற ட்ரைனிங் இருப்பாங்க. 3 மாசம் அவன்கிட்ட போயிடுவான். அவன் என்ன பண்ணுவானா, என்னை தலைக்கீழ தொங்க விட்டுருவானா வவ்வால் மாதிரி. அப்படியே உனக்கு பிபி ஏறுதா இறந்தா, உன் ஹார்ட் பீட் எல்லாம் எப்படி இருக்குது. அடுத்தது அங்க மேல போனா நடக்க முடியாது. விண்வெளி கழகத்தில் போகும்போது என்ன பண்ணணும், நடக்க முடியாது. அதனால பறந்தே போயிட்டு பிரெட் வாங்கின்னு அதை வாயில கடிச்சிட்டு அப்படியே ஒரு பல்ட்டி அடிச்சு நேரம் இப்படி திரும்பி வந்து அந்த ராக்கெட்டோட தான் இருக்கும். இதுக்கெல்லாம் ட்ரெயின் இப்படி நான் குரங்காட்டம் மாதிரி இவன்ட்டு 5 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு அமெரிக்காவில் தங்கும் போது இன்னொரு 5 லட்சம் செலவு பண்ணி அப்படி அந்த நிலாவில் போயிட்டு காலை வச்சா எனக்கு வர ஆசீர்வாதத்தை விட என் தேவனோடு கூட வாழ்ந்து நான் பரலோகத்திலே காலை வைத்தாங்க. என்ன கேட்கிறவர்களே, நம் ஆண்டவர் எவ்வளவு அழகா நம்மோட கூட பேசுகிறார். குழந்தைகளை போல ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். என் தேவன் எனக்கு ஒன்றுமே செய்யவில்லை என்று சோர்ந்து போய் குழப்பத்தோடு கூட வாழ்கிற என் பிள்ளையே, உனக்கு பாடத்தை புகட்ட உனக்கு நான் சொல்லுகின்றேன். நீ போய் காட்டிலே திரிகின்ற ஏதாவது ஒரு மிருகத்தை
அல்லது வண்டலூருக்கு போயிட்டு அங்க இருக்கிற சிங்கத்தை தடவிப்பார் என்று சொல்லவில்லை. ஒன்று மேலே பார், ஆகாயத்து பட்சிகளை எப்படி பார், கவனித்து பார். அந்த பறவையை பாரு, பறவையை பாரு. தண்ணியை போட்டுட்டு கவிஞர் ஒருவன் எழுதினான், பறவையை கண்டான், விமானம் படைத்தான். நம்பாள் பறவையை கண்டான், சுட்டு தின்னு விட்டான். நம்பாள் சொல்லுங்க, ஆண்டவர் சொல்றத நீங்க செஞ்சு பாருங்க. உங்களுக்கு தெரியல, அவர் சொல்றாரு அந்த பறவைகள் விதைப்பது இல்லை, விதைக்காததினாலே அறுக்கிறதும் இல்லை, அறுக்காததினாலே களஞ்சியங்கள் சேர்த்து வைக்கிறதும் ஒன்றும் செய்யவில்லை. ஒன்றும் செய்யாத பறவை நல்லா இருக்கு. என்னைக்காவது உங்க வீட்டுக்கு ஒரு கிளியோ ஒரு புறாவோ வந்து சிஸ்டர் பிரைஸ்லா ஒரு தக்காளி கடை கொடுக்குறீங்களா? கேட்சா ஒண்ணும் செய்யல, அது நல்லா இருக்கு. இவ்வளவு செஞ்சு போட்ட நம்மால் தான் அவன் முகத்தை பார்க்கணுமே, விடியா மூஞ்சி மாதிரி எவன் கடை கொடுப்பானோ சொல்லிருக்கிறான். அந்த பறவைகளையே நான் பிழை போட்டுக்கிறேனே, என்னை நம்பி நீ வாழ்ந்தால் உன்னை நான் பிழைக்க செய்ய மாட்டேனா? எப்ப நீ பிழைப்பாய்? மனிதன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல. எப்பவும் சோத்து பண்ற ஆட்டம் சுத்தாதீங்க. எப்ப பாரு சோறு. நீங்க ஃபாஸ்டிங் பிரேயருக்கு கூட கீழே போடுறாங்க, கூட்டத்தின் முடிவில் சோறு போடப்படும். ஃபாஸ்டிங் பிரேயருக்கு நேரா சோறு. இது கன்வென்ஷன் முடிஞ்ச உடனே சோறு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏதோ பாத்திரம்லாம் பாரு, எனக்கு கூட கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன். நல்லது. அப்ப ஆண்டவர் சொல்ற, ஒரு பறவையே ஒண்ணு செய்யாத பறவை நல்லா வச்சிருக்கிறேனே, அவரும் சாயலிலே படைக்கப்பட்ட நம்ம கர்த்தர் சும்மாவை வைப்பாரு, நம்ம நல்லா இருப்போம். ஆனா அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் தான் நீங்க, அப்ப ஒவ்வொரு வார்த்தையும் நீங்க சாப்பிடணும், அந்த வார்த்தை உணவாக கொள்ளணும். யோபு சொல்றா, உமது உதடுகளின் கற்பனை விட்டு நான் பின்வாங்குவதில்லை. யோபு 23:12, உமது வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிறோம் அதிகமாய் காத்துக்கொண்டேன். அவன் மனுஷன் என்ன விளைவினோம், என்ன சுகவினம் வந்தாலும் எல்லாம் போச்சு. கூடவே ஒருத்தி இருக்கிறா, யாரு? நல்ல மனைவி. அவன் ரொம்ப நல்ல மனைவி. அவ என்ன சொல்றா, இப்படி இருக்கிறத விட பேசாம நீ செத்து போயிரு. எவ்வளவு நல்ல மனைவி இல்ல அவ. அதுவும் சாகும் போது இவனை இப்படியே விட்டா பரலோகத்துக்கு போயிடுவான். அதனால அவரை 4 வார்த்தை திட்டிட்டு செத்து போயிரு. அப்பதான் நானும் நரகத்துக்கு போவேன், நீயும் அங்க வா, நீங்க கொடுத்த பட்சம் அங்க கொடுக்குறேன்னு சொல்றான். அப்பேற்பட்டவன் சொல்லுகிறான், உமது உதடுகளின் கற்பனை விட்டு நான் பின்வாங்குவது தேவனுடைய வசனத்தை உணவாக கொள்ளுங்கள். நைட் அப்படியே அத கண்ணை மூடின உடனே தூக்கிறீங்க. சொல்லுங்க, கண்ணை மூடின உடனே தூக்கிறீங்க. ஒரு 5 நிமிஷம் ஆகாதா, ஒரு 10 நிமிஷம் ஆகாதா, அந்த நேரத்துல உங்களுக்கு தெரிந்த வசனத்தை அப்படியே கண்ணை மூடி, கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே நானே நல்ல மேய்ப்பன் என்று சொன்னவரே உமக்கு ஸ்தோத்திரம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றும் வரான், நானோ அவை ஜீவன் உண்டாக்கவும் பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொன்னீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்தில் உள்ள என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறதுமே. அப்படியே தூங்கினேன். தூங்கின பிறகு உன்னால் சொல்ல முடியாதுங்க, அது வரைக்கும் சொல்லேன். அந்த வார்த்தையை உன்னுடைய நாவு உச்சரிக்கட்டும். அந்த நாவிலே அந்த வார்த்தை உணவாக உள்ளே செல்லட்டும். உனக்கு இரவு தரிசனம் தருவார். அப்படி ஜெபிக்கிற உனக்கு காலையிலே 5 மணிக்கு விழிப்பு தருவார். எழுந்து உடனே ஜெபம் பண்ணிடு. அதிகாலையில் என்னை தேடுகிறவன், அதிகாலையில் என்னை தேடுகிறவன் எவ்வளவு நல்ல ஆண்டு. காலையில் என்னை தேடு, நீ என்னை கண்டடைவாய். காலைதோறும் அவருடைய கிருபை, என் கிருபை உனக்கு, பெருமை உள்ளவனுக்கு தாழ்மை உள்ளவர்களுக்கோ நல்லா தெரிந்த ஒரு வசனம். சொல்லுங்க, அப்படியே மூணு வச்சு உட்காந்துருக்கீங்க. வசனம் தாங்க உங்களுக்கு நல் ஔஷதம், அதுதான் உங்களுக்கு மருந்து. அந்த நாமத்தை சொல்லி ஜெபியுங்க. அப்படி கர்த்தர் சொல்லுகிறார், விழித்துக்கொள். புரிவதற்காக சொல்கிறேன். கையிலே வெண்ணெயை வைத்துக் கொண்டு சொல்லுங்க, நெய்க்கு நெய்யை தேடுறதில்லை, நெய்க்கு அலையில
கையில என்ன இருக்குது? உங்களை நான் வேண்டேன்னு சொல்லுங்க. கையில என்ன இருக்குது? கூட்டம் முடிந்தது, நாங்க எல்லாம் போட்டோம். அப்போ என்னுடைய டாக்டர் ஃபோன் பண்றாரு, டேடி நாங்க கார்கிட்ட வந்துட்டோம், கீ கொடுத்துருப்போங்க. உடனே நான் கீ எங்க கீ எங்க கீ பாஸ்டர் சொல்ல, பாஸ்டர் கீ என்ன பாத்தீங்களா? அது இப்படி இருக்கும் அப்படி இருக்கும். தேடுறாங்க 1/2 மணி நேரமா தேடுறாங்க. 1/2 மணி நேரம் பத்தி என் டாக்டர் வந்தா, டேடி எங்க வச்சுருங்க கீ? என்ன நீங்க பேங்க்ல வச்சுக்கலாம் தேடி தேட்டு அப்படி சொல்ற. டாடி என்ன டாடி நீங்களே கீ வச்சுக்கிட்டு தேடுறீங்க, எங்க கீ? கீ எங்க இருக்குது? எங்கதான் இருக்கு. ஆனா இந்த கீயை எங்கே வைத்தேன் என்று என் கை போகாமல் நான் தேடிக் கொண்டிருக்கிறேன். அதே போல உன் கையில இருக்கிறது வெண்ணெய். இந்த வெண்ணெயை நீ நெய்யாக பார்க்க வேண்டும் என்றால் இந்த வெண்ணெய் உருக வேண்டும். உடனே அடுப்புல போட்டு தீச்சிடாதீங்க. இந்த வெண்ணெயை வைத்துக் கொண்டு நீ உருக வேண்டும், நீ தியானிக்க வேண்டும். இந்த வெண்ணெயை எடுத்து வாசித்து 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 இதில் நீ பார்த்து கொண்டே இருந்தால் உனக்கு வாசனையை போல, சுகந்த வாசனையை போல, தேனிலும் தெளிவான இந்த மதுரமான இந்த வார்த்தை உனக்கு புறப்பட்டு வரும். உன் கையில பைபிள் இருக்கு, உன் கையில் தான் பைபிள் இருக்கு. உன் கையில இருக்கிறது எடுத்து அதை வாசி, அதை நேசி. உமது வேதத்தை நேசிப்பவர்களுக்கு மிகுந்த வேதத்தை நேசி, உனக்கு சமாதானம் வரும். சமாதானம் பெருவிழாவுக்கு போயிட்ட சமாதானம் வந்துருமா? பைபிளே தூக்கத்துக்கு வைக்கப்படுற உனக்கு எங்க சமாதானம் வரும்? உன் குடும்பத்தில் எப்படி சமாதானம் வரும்? குடும்ப ஜெபமே இல்லையே, உன் வீட்டிலே அடித்தடி தான் உண்டாகும். நானும் என் வீட்டாரும் என்றால் ஊழியம் செய்யணும், குடும்பமா ஜெபம் பண்ணுங்க, குடும்பமா சர்ச்சுக்கு போகணும்னு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே எப்படியாவது எங்களுக்கு ஒரு வீடு கொடுத்துருங்க. அதெல்லாம் கொடுக்க மாட்டாரு. முதல்ல தேவனுடைய வீட்டுக்கு வாங்க, முதல்ல தேவனுடைய வீட்டுக்கு குடும்பமா வாங்க, வந்து இங்க கண்ணீரோடு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே எங்களுக்கு ஒரு வீடு கொடுப்பீங்களா? நீங்க வர்ற வரைக்கும் நாங்க அதுல தங்கிக்கிறோமே, எங்களுக்கு தருவீங்களா? கேளுங்க, கர்த்தர் உங்களுக்கு தருவார். இப்பொழுது நான் தைரியத்தோடு சொல்கிறேன், இந்த வருடத்தில் உங்களுடைய வீட்டினுடைய கனவை கர்த்தர் நிஜமாக்குவார், வசனத்தின்படி நம்பினார். பைபிள் எப்படி போட்டிருக்கு? நான் இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லல. எலெக்ஷன் வரப்போகுது, யார் ஜெயிப்பார் நான் சொல்ல மாட்டேன். சொல்லுங்க, புரியுதா? புரியாத மாதிரி திருப்பி பார்த்துருக்காதீங்க. அப்படி புடுகிறவங்க எல்லாம் நம்ப கூடாது. யாரா இருக்கட்டும், யார் வந்தாலும் என்ன, நமக்கு ராஜா கர்த்தர். சொல்லுங்க, எவரென்ன நமக்கு என்ன, நமக்கு கர்த்தர். அவர் ராஜாதி ராஜா. தேவையில்லாமல் இதெல்லாம் சொல்லிவிட்டு மாட்டீங்கயா? யாரா இருந்தாலும் என்ன, பிரசங்கம்னா எல்லாம் பிரசங்கமா? 7வது கொடுத்தா பிரசங்கம் பண்ணா அது பிரசங்கமா? என கண்மானவர்களே, விழிப்படையுங்கள். உங்கள் கையில் இருக்கிற வேதம் பெரையா பண்றது. அதை போல பவுல் பிரசங்கம் பண்றாரு. அவங்க உடனே ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா தோத்திரம் தோத்திரம் சொல்ல அவங்க என்ன பண்ணாங்க? ஓ, காரியம் இப்படி இருக்கிறதா? அதனுடைய வியாக்கியானம் என்ன சொல்றது? Is this the word today? Is this the morning of the preacher? அது சொன்னதெல்லாம் பைபிள் இருக்கா அப்படின்னு அவங்க மனோவாஞ்சியாய், ஏனோ தானோ ஒண்ணு இல்ல, குற்றம் கண்டுபிடிக்க அல்ல, மனோவாஞ்சியாய், அப்படியா அப்படியா ஆண்டவரே அப்படியா பார்த்துட்டாங்க. அதனால அவங்களுக்கு பேர் என்ன? நற்குணசாலி. நீங்களும் அப்படி இருக்கணும். நான் பிரசங்கம் பண்றேன்னு சொன்னா நான் சொன்ன வசனம் பைபிள்ல இருக்கான்னு வீட்டுக்கு போய் பார்க்கணும். இல்ல அவர் சொல்றதெல்லாம் வேத வசனம், அவர் சொன்னா அப்படித்தான் இருக்கும். ஒண்ணு நடக்கலையே, ஒண்ணு நடக்கலையே. ஆண்டவர் உலக மனிதனுடைய அவருடைய மாம்சீக ஞானத்தை அப்படியே கவிழ்த்து போட்டார். எவ்வளவு நாட்கள் என் ஜனங்களை நீ குடுகுடுப்பை போல பேசி நீ ஏமாற்றிக் கொண்டிருப்பாய். உனக்கும் அவமானம் வந்தது, திருந்து. நம்மையும் பார்த்து சொல்கிறார், வேதத்தை வாசியுங்கள், இதுதான் உங்களுக்கு விழிப்புணர்வு.
உங்கள் கையில் இருக்கிற வேதத்தை குறித்து தான் சொல்லியிருக்கிறேன். நான் எழுதியிருக்கிறேன் ஒரு புக்கு. அந்த புக்கை நீங்கள் 10 ரூபாய்க்கு வாங்கி அதை படித்தால் உங்களுக்கு ஞானம் வரும் என்று நான் எழுதின புக்கை உங்களுக்கு சொல்லவில்லை. எப்பேற்பட்டவன் புக்கு எழுதினாலும் இதை பார்த்து காப்பி எழுதியது தானே, எனக்கு ஒரிஜினல் போதும், எனக்கு ஜெராக்ஸ் காப்பி வேண்டாம். ஜெராக்ஸ் காப்பியில இன்றைக்கு கம்ப்யூட்டர்ல ஸ்கேன் பண்ணி மாத்தி கூட பண்ணிடலாம், தெரியுமா உங்களுக்கு? உங்க வயசை மாத்திடலாம், உங்க போட்டோவை மாத்திடலாம், எல்லாம் பண்ணிடலாம். ஆனால் வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் பண்ண முடியாது. அதுவும் ஒரு எழுத்து ஒரு உறுப்பு கூட மாறப்படாது. ஒரு எழுத்து உறுப்புனா பஞ்சுவேஷன், கமா, ஃபுல் ஸ்டாப், அதை கூட நீங்க மாற்றக்கூடாது அப்படின்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அப்படி அழியாத ஒழியாத இந்த வேத வசனம் தான் உங்களுக்கு ஆத்துமாவிலே ஒரு விழிப்புணர்வை தரும். எல்லாரும் கண்களை மூடுவோம், தலைகளை வணங்குவோம். Glory to God. எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே, எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே.
இருக்குங்களா? வயிறு ஃபுல்லாக இருக்கா? இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா வயிறு எம்டியாக கொடுத்துருவாங்க, பிரியாணிலாம் சாப்பிட்டு வராங்க. நாளைக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அப்படி அதனால் நாளைக்கு இன்னும் செய்திகள்லாம் இன்னும் அதிகமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் எம்டியாக வாங்கணும். அப்படி அதனால் கொஞ்சம் அதிகமாக சாப்பிடணும். அவன் ஃபாஸ்டிங்கோட வாங்க, எப்படிலே ஃபாஸ்டிங்கோட வந்து நல்லா சாப்பிடணும். அவங்க நல்லா புரியும் கர்த்தருடைய காரியங்களை எல்லாம் விளங்க வேண்டும் என்று சொன்னால் எப்போ விளங்கும்? உபவாசங்களோடு விளங்கும். அப்படின்னு சொன்னோமா? கர்த்தருடைய பிரதான கல்வியினாலே இந்த நாளிலே நான் விழிப்புணர்வை பற்றி என்ன பேச போகிறேன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு இதுவாக இருந்தது. ஐயா என்னோட அதிகமாக நல்லா பேசுகிறேன் அப்படின்னு சொன்னப்ப நான் ஆத்மாவில் விழிப்புணர்வு சொன்னேன். ஆத்மாவில் என்னென்ன விழிப்புணர்வு வேணும்னு சொல்லிட்டு அழகாக சொல்கிறேன். அவங்க ஆத்மா என்னென்ன விழிப்புணர்வு வேணும், என்னென்ன விழிப்புணர்வு வேணும் எல்லாம் சொன்னார். இப்போ அவங்க எல்லா விழிப்புணர்வும் எங்கே இருக்குது? இதுக்குள்ளே தான் இருக்குது. அப்படின்னு சொல்லாமல் இதை நீங்கள் வச்சுக்கிட்டு டெய்லி என்ன பண்ணணும்? சாப்பிடணும், ருசிக்கணும். முதல்ல சொன்னார் இல்லையா, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்க வேண்டும். அதை ருசித்து பார்க்கக்கூடிய நேரத்தில் அந்த ருசி அதிகமாக அதிகமாக இயேசு விட்டு கூடாத விலகவே முடியாது. அப்படின்னு சொல்லாமல் அந்த ருசித்து பார்த்து நல்லவர் என்பதை நீங்கள் நினைக்கிறது மட்டுமில்லை, மற்றவர்களுக்கு நீங்கள் சொல்லணும். அப்படின்னு சொல்லாமல் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஒரு லட்சியம் மேற்படுமாக நாங்கள் இந்த நாளிலே கூட அப்பா வானத்தின் மன்னாவை உடைய தாசனை மறைத்து எங்களுக்கு ஆவிக்குரிய விழிப்புணர்வாக அவருடைய எவைகளெல்லாம் நாங்கள் விழிப்புணர்வாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த கடைசி காலத்தில் இன்னும் அதிகமாக நாங்கள் உபாசன ஆயத்தமாக இருப்பதற்கு அதுவே வசனத்தின்படி வாழ்வதற்கு, வசனத்தின்படி அதுவே கர்த்தாவை தியானம் பண்ணுவதற்கு, வசனத்தின்படி ஜெபம் பண்ணுவதற்கு, வசனத்தின்படி நாங்கள் ஆண்டவரே சாட்சியா இருப்பதற்கு என் பாராட்டின நல்ல தயவு திரும்ப இறங்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அருமையான உங்களுடைய தாசரை இன்னும் ஆண்டவரே வல்லமையாய் இத்தனை ஆண்டு காலமும் நீர் ஆண்டவரே இந்த பட்டணத்திலும் தமிழ்நாட்டிலும் வெளிநாட்டிலும் பயன்படுத்திக் கொண்டு வருகிறேன். அதற்காக நான் நன்றி செலுத்துகிறோம். இன்னும் ஆண்டவரை எடுத்து வல்லமையாக பயன்படுத்துங்க அப்பா. நாளை தினத்திலும் கூட ஆண்டவரே கர்த்தாவே நீர் எங்களோட இடைப்பட போவதற்காக அந்த நன்றி செலுத்துகிறோம், உண்மை துதிக்கிறோம். இந்த அருமையான இந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்தின பாஸ்டர் அவர்களுக்காகவும் சபை மக்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். வந்த ஒவ்வொருவரை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, ஒவ்வொரு ஊழியக்காரர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உங்களுடைய நல்ல நாமம் தொடர்ந்து இந்த பகுதியில் மகிமைப்படட்டும் ஐயா. இதை கேட்ட அத்தனை அம்மை ஜனங்களுக்காக, இந்த பகுதியில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. ஆமே. நம்முடைய வசனத்தை கேட்ட யாவரும் குணமாகும்படியாக கர்த்தரை கிருபை பாராட்டினதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. மீதானவரை யாவையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். நாமமே கர்த்தரை ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்வார். ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அருளும் அழைக்கிறார். நாம் அனைவரோடும் என்றும் என்றும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரை ஆசீர்வதிப்பார். தேவனுடைய போதனைகளை கேட்டு உங்கள் சுகவாழ்வு துளிர்க்க தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்கள் கிருபை தொலைக்காட்சி, கிரேஸ் டிவி.